भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् एकेन चक्रमपरेण करेण शङ्खम् अन्येन सिन्धुतनयाम् अवलम्ब्य तिष्ठन् वामेतरेण वरदाभज पद्मचिह्नं लक्ष्मीनरसिंह मम देहि करावलम्बम् தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் நாராயணன் பூலோகத்தில் பலவிதமான பெயர்களோட பலவிதமான உருவங்களோடு அவதாரம் செய்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, சாதுக்களை காப்பாற்றுறதுக்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுறதுக்காகவும் நான் என்ன நானே சிருஷ்டிச்சிப்பேன் என்று பகவான் சொல்கிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யாரெல்லாம் சாதுக்களோ, யாரெல்லாம் தர்மத்தை நம்பி ஜீவிக்கிறவர்களோ, யாரெல்லாம் பகவானை நம்புகிறவர்களோ, யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உபகாரமாக வாழ்க்கை நடத்துகிறவர்களோ, இவர்களெல்லாம் காப்பாற்றுறத பகவான் பரிபாலனத்தை பகவான் செய்யறதுக்காக பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறார். சாதுக்களை காப்பாற்றினா மட்டும் போராது, நல்லவர்களை காப்பாற்றினா மட்டும் போராது. நல்லவர்கள்னு சொல்லக்கூடிய சாதுக்களுக்கு யார் யாரெல்லாம் இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்களோ, எப்படிப்பட்ட மிருகங்களோ மனிதர்களோ பறவைகளோ யார் மூலமாக இடையூறுகள் வந்தால் கூட அந்த இடையூறுகளை செய்கிறவர்களை ஒடுக்கி நிகிரகம் பண்ண வேண்டியதும் பகவான் தன்னுடைய பொறுப்பாக வச்சுட்டுருக்கார். அப்பொழுதுதான் சாதுக்களால் நேர்மையான வாழ்க்கையை வாழ முடியும். நேர்மையான வாழ்க்கையை வாழறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கார். ஒரு பிராமணன் நல்ல பிராமண குலத்தில் பிறந்து வேதங்களை பூரா அத்தியனம் பண்ணிவிட்டு பிராமணனுக்குரிய ஆச்சார அனுஷ்டானத்தோட ஸ்நானம் சந்தியோபாசனம் போன்றதான அனுஷ்டானம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னால் சம்பந்தமே இல்லாமல் பல பேர்கள் அவனுடைய அனுஷ்டானத்துக்கு இடையூறுகளை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அதே போல் தர்மத்தையே நம்பி தர்ம காரியங்களை அனுஷ்டானம் பண்ணுறவர்களுக்கு பல பேர்கள் இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு கேட்டால் அதையும் பகவான் தன்னுடைய பொறுப்பாக வச்சுக்கிறார். நான் பார்த்துக்கிறேன், நீ தர்மத்தையே நடத்து, நீ தர்மிஷ்டனாரு, எது தர்மமோ அதையே செஞ்சுன்று தர்மப்படி பேசி தர்மப்படி நினச்சின்று வாழ்க்கையை நடத்து, நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு விதமான அனுகிரகம் பகவான் தர்மம் செய்கிறவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படாமல் காப்பாற்றுறார். ஒன்றும் தர்மம் செய்கிறவர்களையும் காப்பாற்றுறார். அவர்களுக்கு ஆத்தியாத்மிகம்னு சொல்லக்கூடிய உடல் ரீதியான உபாதைகள் வராமல் பகவான் காப்பாற்றுவார். ஆதி பௌதிகம்னு பஞ்சபூதங்களால் எந்த ஒரு கோபமும் வராமல் காப்பாற்றுறார். ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் மூலமாக வரக்கூடியதான நிகிரகாதி உபாயங்கள்லேருந்தும் அவர் காப்பாற்றுறார். இப்படி பகவான் தனக்குத்தானே ஏற்றுன்றதான ஒரு பிரதிஜை இது. அதுக்காக எதை வேணாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லுவார். இந்த பிரதிஜையை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னுடைய நிலையிலேருந்து நான் கீழே இறங்கி வருவேன். எங்கள் வைகுண்டம் எங்கே இருக்குது, பூலோகம் எங்கே இருக்குது? வைகுண்டத்தில் உள்ள சுகம் பூலோகத்தில் எதிர்பார்க்க முடியுமா? வைகுண்டத்தில் சனகாதி சேவைகளோட க்ஷீராப்தி சயனத்தோட மகாலட்சுமியினுடைய பாத சேவையோட சதுர்வேதங்களும் ஸ்தோத்திரம் பண்ணி போகபோக்கியத்தோடு இருக்கக்கூடிய பகவான் எங்கே? பூலோகத்தில் கஷ்டப்படக்கூடிய அஜ்ஞான பூயிஷ்டமான ஜனங்களுக்கு மத்தியத்திலே பகவானுடைய வாசம் எங்கே? அதனால் பகவான் சொல்கிற என்னுடைய நிலைமையில் இறங்கி வந்தாவது ஜனங்களை காப்பாற்றணும். ஜனங்களுக்குள்ளேயே ரெண்டு விதமான ஜனங்கள்னு பகவான் சொல்கிறார் இல்லையா? தர்மத்தை நம்புறவர்கள் ஆஸ்திகர்கள், தெய்வத்தை நம்புறவர்கள், தர்மத்தில் நம்பிக்கை இல்லாமல் அதர்மத்தை செய்கிறவர்கள். இந்த அதர்மத்தை செய்கிறவர்களை நாசம் பண்ண வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு கிடையாது. அதர்மத்தை பண்ணிட்டு அவன் மாட்டிலேயே அவன் காரியத்தை பார்த்துட்டு இருந்தால் பகவானும் அவன் பண்ணுற அதர்மமே அவனை அழிச்சுடும் பசாமல் இருந்துடுவார். ஆனால் அவன் செய்யக்கூடிய அதர்மமானது தர்மத்தை செய்கிறவர்களுக்கு இடையூறுகளாக அமைஞ்சாக்க அவனை நாசம் பண்ணுவார். ஹிரண்யகசிபு எத்தனையோ காலமாக துன்புறுத்தின்னு இருந்தான் ஜனங்களே. அப்போ தான் ஆரம்பித்தானா என்ன? ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தேவதைகளை சிரமப்படுத்தின்னு இருக்கான் அவன். அனுஷ்யேபி வரோர்ஜிதம், பிரம்மாவிட்டேருந்து வரணை வாங்கிட்டு மந்தரமலையில் போய் 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணிவிட்டு, ஏற்கனவே அசுரன், உடல் வலிமை ஜாஸ்தி, அதோட தபஸுனால் கிடைச்சதான பலமும் ஜாஸ்தி. அவ்வளவு ஒரு பலத்தோடு கூட பிரகாசிக்கிறவன்
யாராலுமே தனக்கு மரணம் ஏற்படப்படாது, யுத்தத்தில் ஜெயிக்கக்கூடாதுன்னு பிரம்மா கிட்டேருந்து வரன் வாங்கினவன். அதனால அவ்வளவு மூர்க்கன், லோகம் பூரா ஹிம்சை பண்ணுறான், அத்தனை பேரையும் அடிக்கிறான், உதைக்கிறான், ஆலயங்கள்லாம் இழுத்து மூடிவிட்டான், தேவதா ஆராதனமே நடக்கப்படாதுன்னு சொல்லிட்டான், தர்மம்னு பேசினா அடிதான் உதை. விஷாம அப்படி ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான். அவன் அதர்மனாக இருக்கிற வரைக்கும் பகவான் பேசாமல் இருந்தார். அவன் அதர்மன்கிற அவனுடைய கொள்கையில் பகவான் தலையிட மாட்டார். நான் அதர்மம் படி தான் வாழ்வேன், நான் அதர்மம் தான் செய்வேன், என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ நாசமாக போ, நீ பண்ணுற அதர்மமே உன்னை ரட்சிக்கும். தர்மோ ரட்சித்து ரட்சிதகாங்கப்ப அதர்மஹா ரட்சிதா நாசிதா. அதர்மம் உன்னை நாசத்தை ஏற்படுத்தும். இதுக்கு பகவான் வரணுமா? அதர்மம் பண்ணுறவனை அழிக்கிறதுக்கு பகவான் வரணுமா? நீ உன்னோட அந்த அதர்ம காரியத்தை நிறுத்தின்றா சரி. தர்மம் செய்கிறவர்களை போய் ஹிம்சிச்சேன்னா தடுக்குவான் பகவான். எப்போ ஹனிஷ்யேபி வரோர்ஜிதம் பிரஹ்லாதா ஜெகதா துருஹ்யேது ஹனிஷ்யேபி வரோர்ஜிதம். தேவதைகள்லாம் போய் சொன்னா, இவ்வளோ அதர்ம காரியங்கள் பண்ணிட்டு அதர்மிஷ்டனாக இருக்கானே, அவனை நிகிரகம் பண்ணப்படாதான். அவனால் நமக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாத வரைக்கும் நான் அவன் விஷயத்தில் தலையிட மாட்டேன்றார் சுவாமி. பிரஹ்லாதன்கிற பக்தனுக்கு அவனுடைய பக்திக்கு எப்போ இடையூறு கொடுக்கணும்னு அவன் ஆரம்பிக்கிறானோ அப்போ இருக்க அவனுக்கு நாசம். அது வரைக்கும் அவன் பேசாமல் இருக்கட்டும், ஏதோ அப்படி தான் இருப்பான் அவன். அதர்மம் பண்ணுறவனுங்களுக்கெல்லாம் ஒரு பாடம், அவனுடைய கொள்கை அவனோட வச்சுக்கணும். தர்மம் பண்ணுறவர்களுக்கு இடையூறுன்னு ஆரம்பித்தா நாசிச்சு போடுவான். அப்படிங்கிறத சொல்கிற சுவாமி. பிரஹ்லாதா ஜெகதா துருஹ்யேது ஹனிஷ்யேபி வரோர்ஜிதம். எப்போ அவன் தன்னுடைய புத்திரனான பிரஹ்லாதன்கிட்ட துரோகபாவத்தை காமிக்கிறானோ, பரம பாகவதான பக்தனான பிரஹ்லாதன்கிட்ட எப்போ துரோகபாவத்தை காமிக்கிறானோ, ஹனிஷ்யே, அவனுக்கு நாசம். நானே ஹனனம் பண்ணுவேன், நானே சம்ஹாரம் பண்ணுவேன் என்று சங்கல்பம் பண்ணிட்டு அவதாரம் பண்ணினதான ஒரு அவதாரம் தான் நிருசிம்ஹாவதாரம். வைசாக மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசி புண்ணிய காலத்திலே, சுவாதி நட்சத்திரத்திலே, சனிக்கிழமையிலே, வணிஜ கரணத்திலே, அப்படி பகவானுடைய அவதாரம். சாயங்காலத்திலே, மகாபிரதோஷ காலத்தை சதுர்தசியில். அதனால தான் நிருசிம்மருக்கு பிரதோஷ காலம் விசேஷம், சதுர்தசி திதி விசேஷம். பௌர்ணமிக்கு முன்னாடி முத நாளைக்கு வரக்கூடிய சதுர்தசி அன்னைக்கு தான் நிருசிம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரங்கள், சதுர்தசி திதி, சனிக்கிழமையும் இந்த தடவை சேர்ந்துருக்கு. சுவாதி நட்சத்திரம் 2 நாள் தள்ளி வந்தால் கூட திதி பிரதானமாக இன்றைய தினம் நாம் நிருசிம்ம ஜெயந்தியை கொண்டாடுறோம். நிருசிம்மன் அவதாரம் பண்ணதான காலம் நிருசிம்ம ஜெயந்தி என்று கொண்டாடப்படுறது. கிருஷ்ணர் பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி, வாமனர் பிறந்த நாள் வாமன ஜெயந்தி, நிருசிம்மர் அவதாரம் பண்ணின நாள் நிருசிம்ம ஜெயந்தி. 10 அவதாரங்கள் முக்கியமாக. 10 அவதாரங்களுக்குமே வசதியான அவதாரம் நிருசிம்ம அவதாரம். ஆனால் என்ன ஆச்சரியம்னு கேட்டால், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்ப நாள் இருந்த அவதாரம். கிருஷ்ணாவதாரம் 125 வருஷங்கள், ராமாவதாரம் தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானி ச. ராமோ ராஜ்யம் உபாசித்தா பிரம்மலோகம் பிரயாசியதி. ராமர் 11,000 வருஷம் இந்த பூலோகத்தில் இருந்து ராமராஜ்யம் ஆண்டார்னு சொல்கிறது புராணங்கள். ரொம்ப காலம் பூலோகத்தை இருந்து தர்மஸ்தாபனம் பண்ண அவதாரம் ராமாவதாரம். அடுத்தது ரொம்ப காலம் இருந்தது கிருஷ்ணாவதாரம். ரொம்ப குறைச்சலான காலத்தில் ஒரு அவதார சுவாமி டக்குன்னு வந்தார், டக்குன்னு போகிறார்னு சொன்ன அவதாரம் நிருசிம்ஹாவதாரம். 3.25 நாழி தான் அது. 1.5 முகூர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அநேகமாக இங்கிலீஷ் கணக்கில் 1.5 மணி நேரம். 5:30 மணிக்கு அவதாரம், 7 மணிக்கெலாம் எல்லா காரியம் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு கிளம்பிட்டார், முடிஞ்சு போச்சு. வருவாரா வருவாரா வருவாரான்னு காத்துன்னு இருந்து ஒரு ஆச்சரியமான அவதாரம். காரணம் என்னன்னா, யாருமே எதிர்பார்க்கல அவரை. எப்போ வருவார் எப்படி வருவார்னு தெரியாது. லேட்டாக வருவார், லேட்டஸ்டாக வருவார். பிரம்மாவுக்கு கூட இவர் என்ன ரூபத்தில் வரப்போகிறார், எப்படி வரப்போகிறார், எங்கேருந்து வரப்போகிறார், எப்போ வரப்போகிறார் ஒன்றுமே கிடையாது. ராமாவதாரத்தில் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டார். தசரதனுக்கு புத்திரனாக நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். கிருஷ்ணாவதாரத்திலையும் தேவதைகளுக்கு வாக்கு கொடுத்துட்டார். நான் வசுதேவனுக்கு புத்திரனா தேவகிக்கு புத்திரனா பண்ணுவேன். முன்னாடி தேவதைகள் கொடுத்துட்டா எதிர்பார்த்துட்டு இருந்தால் அவதாரம் ஆச்சு. எதிர்பார்த்ததுனால தேவதைகள்லாம் சேர்ந்துன்னு வேறு வேறு ரூபத்தில் முன்னாடியே போய் அப்படியே செட்டப்பாக இருந்தா. ராமாவதாரத்தில் முன்னாடியே சொன்னதுனால தேவதைகள்லாம் கிஷ்கிந்தையில் போய் பல தேவதைகள் வானர்களாகவும் வானர பத்னிகளாகவும் ஜாம்பவான் சுக்ரீவன் முதலானதான வானர்களாகவும் அப்படி முன்னாடியே இருந்தா.
ஏன் இப்படி இருந்தான்னு கேட்டால் முன்னாடியே தெரியும் ராமரா பிறக்க போகிறார். கிருஷ்ணாவதாரத்துலேயும் கோபிகா ஸ்திரீகளா தேவதைகள்லாம் வந்துட்டா. சிம்மாவதாரம் ஒண்டிதான் நான் வரேன் கவலைப்படாதேன்னு சொல்லி அமிச்சார். எப்போ வருவார் எப்படி வருவார் சொல்லவே தெரியும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வாசப்படியே பார்த்துட்டு இருக்கா தேவதைகள்லாம். எல்லா விஷயத்திலையும் கிடுக்குப்படி போட்டுட்டாரே, பிரம்மதேவன்ட்ட வரன் வாங்கிட்டானே, பகவான் வருவாராங்கிற பகவானுடைய அவதாரத்திலே சந்தேகம் வந்துருத்த அவளுக்கு. பகவான் சர்வசக்தன், எல்லாத்துக்கும் மேலே பகவான் சொன்ன வார்த்தை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எண்ணம் வரணுமே. அந்த எண்ணம் கூட கொஞ்சம் குறைஞ்சி போயிடுதான் இவாளுக்கு. அதனால தான் என்ன பூதேபியஸ்வத்விசிருஷ்டேபியா மிருத்யுர்மா பூன் மம பிரபோ. பிரம்மாவுக்கிட்ட இரண்யகசிபு மந்திரமலையில் 1000 வருஷம் தபஸ் பண்ணி கேட்ட முதல் வரமே பிரம்மதேவன்கிட்ட கேட்டான், நீர் யாரியா, உமக்கு என்ன ஜோலி? நான் தான் சதுர்முக பிரம்மான்னு பேர். அப்படியா, நீர் என்ன காரியம் பண்ணுறீர்? நான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணுறேன். என்னத்தை உற்பத்தி பண்ணுறேன்? லோகம் பூரா எதெல்லாம் உண்டாகிறதோ எல்லாம் என்னுடைய அம்சம்தான், என்னுடைய காரியம்தான், எல்லாத்தையும் நான் தான் சிருஷ்டி பண்ணுறேன். அப்படியா, நீங்கள் எதெல்லாம் சிருஷ்டி பண்ணினேரோ எந்த சிருஷ்டினாலையும் எனக்கு மரணம் வரப்படாது. சரின்றாரோ. ராத்திரி பகல் ரெண்டுலேயும் மரணம் கூடாது, உள்ளேயும் கூடாது வெளியிலையும் கூடாது, உயிருள்ள பொருளாலும் கூடாது உயிரில்லாத பொருளாலும் கூடாது, நாந்தர்பகி திவானக்தம், சஸ்திரங்களாலையும் கூடாது, எல்லாத்தையும் கேட்டு வாங்க. சரின்னாரோ. இப்படி ஒரு வரன் போட்டு அவன் வாங்கியிருக்கான். இதையும் மீறி எப்படி பகவான் வருவார்னு ரொம்ப அத்தியாச்சரியமாக காத்துட்டு இருந்த அவதாரமாக இருக்கிறதுனால சிம்மாவதாரத்தை எல்லா அவதாரக்காராலும் கொண்டாடுறா. அதான் ஆச்சரியம். ராமாவதாரத்தில் ராமர் ஒரு கட்டத்தில் நிசிம்மராக தன்னை ஆவிர்வாவம் பண்ணி பேசுகிறார். ஆத்மானம் மானுஷம் மன்யேன்னு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தன்னை மனுஷனாகவே காத்துட்டு இருந்ததான ராமர் சில இடங்களில் மட்டும் சில பேர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி தன்னை ஈஸ்வரன் பகவான் வெளிப்படுத்தியிருக்கார். அதில் ஒரு இடத்துல வெளிப்படுத்துகிறார், நான் நிருசிம்மன் என்று சொல்கிறார். எந்த இடத்துல என்ன, விபீஷண சரணாகதி கட்டத்தில் விபீஷண சுவாமி அந்தரிக்ஷ கதஸ்ரீமானு என்று ஆகாசத்தில் 4 ராட்சசர்களோட காத்துன்னு இருக்கார் சரணாகதிக்கு. ராமர் கிஷ்கிந்தேலேருந்து புறப்பட்டு வானர சைன்யங்களோட கிளம்பி ராவணனோட யுத்தம் பண்ணுறதுக்காக சமுத்திர தீரத்தில் டேரா போட்டு உட்கார்ந்துருக்கார். அடுத்தாப்புல சமுத்திரத்தை சேது பந்தனம் பண்ணி அக்கறைக்கு போய் ராவண யுத்தம் நடக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் விபீஷண சுவாமி ஆகாசத்தில் நின்றுட்டு சரணம், நான் வந்திருக்கேன், ராவணோ நாம துர்விருத்தா, ராவணனுடைய தம்பி ராவணன் துர்விருத்தன், மகா போக்கிரி ராட்சசன் அதர்மன் அவனுடைய தம்பின்னு அறிமுகப்படுத்திக்கிறான். அதனால அவனை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு என்னை ஏற்றுக்கணும்னு சொன்னபோது ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயமும் கேட்குறார் ராமர். ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறார். சுக்ரீவன் கொஞ்சம் சங்கிதோ பவத், சங்கப்படுறான். கடைசியில் ஏற்றுப்பேன்னு சொன்ன உடனே சுக்ரீவன் சங்க கொடுக்குறான். அப்போ ராமர் சொல்கிறார், நான் நினச்சா உங்களெல்லாம் கலந்துக்கணும் அவசியம் இல்லை, விபீஷணனை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க வேண்டாமா, இந்த விபீஷணனை சேர்த்துண்டு தான் ராவணனை ஜெயிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைப்பா, விபீஷணன் இல்லாமையே நான் ஜெயிப்பேன். விபீஷணன் மட்டும் என்ன, சுக்ரீவா உங்கள் வானரப்பட கூட எனக்கு தேவையில்லை, யாருமே தேவையில்லை. அங்குல் யக்ரேன தான் கன்யாம் இச்சாமி ஹரிகணேஸ்வரா, ஹரிகண ஈஸ்வரா, ஹரினா குரங்கு, குரங்கு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவா நான் நினச்சா எப்படி வேணாலும் சம்ஹாரம் பண்ணுவேன். எவ்வளவு சுலபமாக ஒரு அனாயாசேன சத்ருக்களை அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் நான். எப்படி தெரியுமா, அங்குல் யக்ரேன தாம் ஹன்யாம் இச்சாமி ஹரிகணேஸ்வர. அங்குலினா விரல், விரல் நுனியில் உள்ள நகத்தினால கூட என்னால் சத்ருக்களை ஹிம்சிக்க முடியும் என்று சொல்கிறார் இல்லையா. அந்த இடத்துல தான் தான் நிருசிம்மராக தன்னை பாவிச்சுன்னு வெளிப்படுத்துகிறார். ராமாவதாரத்தினாலேயே போற்றப்படக்கூடிய ஒரு அவதாரம் நிருசிம்மாவதாரம். நகத்தையே ஆயுதமாக வச்சுட்ட அவதாரம் இல்லையா. பகவானுக்கே அழுத்து போயிட்டுதான். பஞ்சாயுதம்னு பகவான் 5 பொருள் தான் வச்சுட்டு இருக்கார் நிகிரகம் பண்ணுறதுக்கு, அனுகிரகம் பண்ணுறது. பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னே இருக்கு பாருங்க. சங்கபிரது நந்தகி சக்ரி சார்ங்கதன்வா கதாதரா ரதாங்கபாணி அக்ஷோபியா. சங்கம் இருக்கு, நந்தகம்ங்கிற வாள் இருக்கு, சக்கரம் இருக்கு சுதர்சனம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம்,
சாருங்கம், வில்லு, கதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டார். இவர் பிரயோகம் பண்ணாததான் ஆயுதமே கிடையாது. எத்தனையோ அசுரன்ட்ட ஒவ்வொரு விதமாக ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணிவிட்டார். அடுத்து போய்டுதான் சுவாமிக்கு. திருப்பி திருப்பி இதை வச்சுட்டே நம்ம பிரயோகம் பண்ணிகிட்டே இருக்கணும். புதுசாக வாங்க வேண்டாமா? ஆயுதங்கள்னால் புதுசாக வாங்கிட்டே இருக்கணும். மிலிட்ரிக்கு இருக்கிறதையே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் எதிராளி மூச்சு விடுவான். புதுசாக வாங்கிட்டே இருக்கா பாருங்க தேசத்தில் பரிபாலனத்துக்கு, மிலிட்ரிக்கு. அதே மாதிரி சுவாமி நினைக்கிறாரா, திருப்பி இந்த பஞ்சாயுதத்தினாலேயே எல்லாரும் நிகிரகம் பண்ணுறோம், அதனால கொஞ்சம் மாறுதலாக இருக்கட்டுமே. சர்வ பிரகரணாயுதா, இந்த விரல் நுனியில் உள்ளதான நகத்தையே ஆயுதமாக வச்சுண்டு சம்ஹாரம் பண்ணுறார். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் யாரை பற்றி சொல்கிறதுன்னார், ஒரு கிரந்தம் ஒரு புஸ்தகம் யாரை பற்றி சொல்கிறதுன்னு தெரியறதுக்கு புஸ்தகத்தினுடைய முதல்ல பார்க்கணும், கடைசியை பார்க்கணும். இதுக்கு சாஸ்திரத்தில் உபக்கிரம உபசம்ஹார நியாயம்னு சொல்கிறா. உபக்கிரமத்தில் பாரு, ஆரம்பத்தில் பாரு எதை பற்றி பேசுறது, கடைசி பக்கத்தை படித்து பாரு எதில் முடிக்கிறா. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா புஸ்தகத்தில் அதுதான் கருத்து, மெயின் சப்ஜெக்ட் அதுதான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் யாரை பற்றி சொல்கிறதுன்னு நரசிம்மரை பற்றி தான் சொல்கிறோம். எப்படி சொல்கிறதுன்னார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதல் நாமாவளி என்ன, விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. விஸ்வம் உலகம் பூரா வியாபிச்சிருக்கிறவன்னு யாரை சொல்ல முடியும்? நம்ம நரசிம்மரை பற்றி தான் சொல்ல முடியும். சத்யம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனः அதிருஷ்யத்தை அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயம் நமிருகம் நமானுஷம். தர்மஸ்தாபனத்துக்காக பகவானுடைய அவதாரம்னு பொதுவாக சொன்னால் கூட நிசிம்மாவதாரத்தினுடைய விசேஷ காரணம் சொல்லும் பொழுது வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு, எல்லா பூதங்கள்லையும் தான் வியாபிச்சிருக்கேன், எங்கும் நிறைந்தவன் நரசிம்மன், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், எங்கே பார்த்தாலும் பகவான் நிறைஞ்சி இருக்காங்கிறத நாஸ்திக போக்கிரி பசங்களுக்கு உணர்த்துறதுக்காகவே ஏற்பட்ட அவதாரம். அதனால தான் தேசிகர் சொன்ன திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம், 3 லோகமும் நிசிம்மத்தினால நிறைஞ்சிருக்குன்னார். பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் பூரா எங்கே பார்த்தாலும் நிருசிம்ம அம்சம் இருக்கு. நிருசிம்மருடைய அம்சம் இல்லாததான இடமே கிடையாது. தூண் எங்கே இருக்கோ அங்கே நரசிம்மன் இருக்கான்னு மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் இருக்குன்ட்டார். வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா, இப்போ உலகம் பூரா நிறைஞ்சிருக்கக்கூடிய வியாப்தின்னு மற்ற அவதாரங்களை நாம் சொல்லலையே, நரசிம்மரை தானே சொல்கிறோம். அப்போ விஸ்வங்கிற சப்தம் எதை குறிக்கிறதுன்னு நரசிம்மரை தான் குறிக்கிறது. கடைசி நாமாவளி என்ன, அக்ஷோபியா சர்வ பிரஹரணாயுதா. சர்வ பிரஹரணாயுதாங்கிறது கடைசி நாமா. அதுக்கு ஆதிசங்கர வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார், சர்வத்தையும் ஆயுதமாக உடையதான மூர்த்தி, எதையுமே அவன் நினைச்ச ஆயுதமாக மாற்றி சம்ஹாரம் பண்ணிடுவான். நகத்தை கூட ஆயுதமாக மாற்றக்கூடிய சாமர்த்தியம் உடைய நிருசிம்மன் அர்த்தம் பண்ணார். அப்போ விஸ்வமும் சர்வ பிரகரணாயுதம் 2 நாமாவளியும் நிருசிம்மத்தை சொல்கிறதுனால விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது நிருசிம்ம சஹஸ்ரநாமம் தான். அது வேதமும் நிருசிம்மத்தை பற்றி தான் ஆரம்பிக்கிறது. வேதத்தினுடைய முதல் பதம் என்ன தெரியுமோ, பத்ரம். நேரம் குழந்தைகள்லாம் வேதம் சொன்னால் நம்ம பாடசாலை குழந்தைகள்லாம் பத்ரம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். பாடசாலையில் ஒரு பையனை சேர்த்தா அவனுக்கு முதல்ல ஆரம்பித்து கொடுக்குற ரிக்கு அதுதான். பத்ரம் கர்ணே பிஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்ரஜத்ரா அப்படிங்கிற அந்த வேத போஷனை தான் ஆரம்பித்து கொடுப்போம். பத்ரம் அப்படின்னா நிருசிம்மன் அர்த்தம். மங்களம்னு ஒரு அர்த்தம், மங்களமான மூர்த்தி நிருசிம்மன் தானே. அதனால வேதமும் நிருசிம்மத்தை தான் பிரதிபாதனம் பண்ணுறது. ராமாவதாரத்தையும் நிருசிம்மாவதாரத்தை தன்னை நினச்சிக்கிறார், கிருஷ்ணாவதாரத்தையும் நிருசிம்மத்தை நினச்சிக்கிறார். அதுதான் ஆச்சரியம். எந்த அவதாரமாக இருந்தால் நிருசிம்மனை போற்றாத அவதாரமே கிடையாது. அவர்கள் எத்தனை காலம் வேணாலும் இருந்திருக்கலாம், நிருசிம்ம கொஞ்ச காலம்தான் இருந்தார். ருக்மிணி 7 ஸ்லோகம் எழுதி அமிச்சா, லெட்டர் எழுதி அமிச்சா கிருஷ்ணருக்கு. ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன்ட்ட துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்காக பீஷ்மக மகாராஜாவினுடைய புத்திரியான ருக்மிணியானவள் லெட்டர் எழுதி அமிச்சா. எல்லாருக்கும் தெரியும். 7 ஸ்லோகம் எழுதினா. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம்
ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் தொய்யச்சுதா விஷதி சித்தமபத்ரபம் மே. 7 ஸ்லோகத்தையும் கிருஷ்ணாவனுடைய குணங்கள் நிறையா காதால் கேட்டிருக்கேன். காதால் கேட்டு கேட்டு மனசில் உன்னை பற்றினதான எண்ணங்கள் நிறையா வந்துடுதோ, என்னை அழிச்சுட்டு போ. சிசுபாலனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா தீர்மானம் பண்ணியிருக்கா. சிசுபாலனை நிகிரகம் பண்ணி மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்கமாக என்னை அழிச்சின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு எழுதுறா. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா பஜோ திரவினதாமபிராத்மதுல்யம் நிருசிம் காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம். நிருசிம்மம் மாதிரி என்னை காப்பாத்துங்கிறாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள ருக்மிணி நிருசிம்மம் எப்படி காலத்தில் அனுகிரகம் பண்ணுவானோ பக்தனுக்கு, லேட் பண்ணவே மாட்டார். அவர் எப்போ வரணுமோ கரெக்டாக அனுகிரகம் பண்ணார் பாருங்க பிரகலாதனுக்கு. அதை சொல்கிறா ருக்மிணி. பக்தனுக்கு எப்படி காலத்தில் நீ அனுகிரகம் பண்ணுவியோ அதே மாதிரி அனுகிரகம் பண்ணு என்று சொல்கிறா. இப்போ என்ன தெரிகிறது, நிருசிம்மாவதாரம் சர்வ அவதாரத்துக்குள்ளேயும் சிறந்ததான அவதாரம். நிருசிம்மரை போற்றாதவர்களே இல்லை. நிருசிம்மரை உபாசனை பண்ணி ஏராளமான பேர் க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கார்கள். ஆதிசங்கரர் நிருசிம்ம உபாசகர். எல்லா தெய்வங்களுடைய பற்றி ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருந்தா கூட, எல்லா மந்திரங்களை பற்றினதான புஸ்தகங்கள் அவர் எழுதியிருந்தா கூட, நிருசிம்மர் தான் அவருக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம். ஒரு ஆபத்துன்னு வந்துட்டா அவன் எந்த தெய்வத்தை நோக்கி அவனுடைய வாக்கு ஸ்தோத்திரங்களை சொல்கிறது, எந்த தெய்வத்தை நோக்கி அவன் வழிபாடு நடத்துகிறாங்கிறத பொறுத்து தான் அவனுடைய இஷ்ட தெய்வங்கிறத நாம் தீர்மானம் பண்ண முடியும் இல்லையா. எல்லா தெய்வத்திலையும் நம்பிக்கை இருக்கலாம், எல்லா தெய்வத்திலையும் பக்தி இருக்கலாம். இஷ்ட தெய்வங்கிறது ஒன்று தானே. இவனுக்கு பிடித்த தெய்வங்கிறது ஒன்றா தான் இருக்க முடியும். ஏதோ ஒரு தெய்வம் தான் இவனுக்கு மனசு ரொம்ப ஈடுபடும். மற்ற தெய்வங்கள்லேயும் விருப்பம் இருக்கும், வெறுப்பு கிடையாது. குலதெய்வம் ஒன்றும், இஷ்ட தெய்வங்கிறது மாறிண்டே இருக்கும். ஒரு வருஷம் இது இஷ்ட தெய்வமாக இருக்கும். இன்னொரு சத்சங்கத்தில் போய் நாம் இன்னொரு தெய்வத்தை பற்றி கேட்டால் அது இஷ்ட தெய்வமாக மாறிடும். நிருசிம்மத்தை பற்றி கேட்டால் நிருசிம்மன் தான் நமக்கு இஷ்ட தெய்வம்னு தோணும். சாய்பாபா சரித்திரத்தை போய் ஒரு வாரம் கேட்டாக்க சாய்பாபா இஷ்ட தெய்வம்னு தோணும். என்னையே சாய்பாபா சரித்திரம் சொல்லணும்னு புஸ்தகம் வாங்கி கொடுத்துருக்கார் ஒருத்தர். ஒரு வாரம் இஷ்ட தெய்வங்கிறது மாறிண்டே இருக்கும். ஆனால் எது இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்க முடியல. ஆதிசங்கரர் எல்லா தெய்வத்தும் உதாகராத்த மோதகத்திலேருந்து ஆரம்பித்து, கணபதியிலேருந்து ஆரம்பித்து, சைவபரமா வைஷ்ணவபரமா சாக்தபரமா கௌமாரபரமா சண்மதத்துக்கும் ஸ்தோத்திரங்கள் பண்ணிவிட்டார். 7000 மந்திரங்கள் உடையதான மந்திரசாஸ்திரம் பண்ணியிருக்கார். பிரபஞ்சசாரம்ங்கிற மந்திரசாஸ்திர கிரந்தம் பண்ணியிருக்கார். எல்லா தெய்வங்களுடைய மந்திரத்தையும் உத்தாரணம் பண்ணி கொடுத்துருக்கார். இவர் எல்லா இதுலேயும் சப்ஜெக்ட்லேயும் இவர் ஈடுபட்டு எல்லா தெய்வத்தை பற்றியும் பேசிக்கிச்சு அப்படியே தன்மையை பாவமாக ரகசியத்தெல்லாம் சொல்கிறாரு. இவருடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தர் நினச்சா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றார். அவருக்கு ஒரு சிரமம் வரும்பொழுது, இல்லை அவருக்கு ஒரு தேவைகள் வரும்பொழுது, அவர் எந்த தெய்வத்தை கும்பிட்றார் அப்படிங்கிறத பார்த்தா அவருக்கு இஷ்ட தெய்வம் அதுதானே தெரிஞ்சிடும் இல்லையோ. அப்போ ஆதிசங்கருடைய சரித்திரத்தில் 2 இடத்துல நிருசிம்மன் தான் இஷ்ட தெய்வங்கிறது புலப்படுறது. எந்த இடம்னார், ஆதிசங்கருக்கு 4 சிஷ்யர், அஸ்தாமலகர், பத்மபாதர், சுரேஸ்வரர், தோட்டகர்னு 4 பேர். ஆதிசங்கருடைய படத்தை பார்த்தா 4 பேர் சுற்றி உட்காந்துருப்பான். இப்போ 4 பேர் தான் சிஷ்யருங்கிறதுல நிறைய பேர் இருக்கா, முக்கிய சிஷ்யர்கள். இவர்களுக்காக குருவோடு கூடவே சஞ்சாரம் பண்ணி அவர் பண்ணின கிரந்தங்களுக்கெல்லாம் கூட வியாக்கியானங்கள்லாம் பண்ணி பிரகாசப்படுத்தினவர் 4 பேர். அதில் ஒரு சிஷ்யர் தான் நிருசிம்ம உபாசகர். ஒரு காப்பாளிக்கன் ஒருத்தவன் தான் ஆதிசங்கர காலத்தில் காப்பாளிக்க குரூப்பை சேர்ந்தவன். அவன் பத்ரகாளிக்கு பலி கொடுக்கணும். 100 பேரை பலி கொடுத்தா உனக்கு புள்ள பிறக்கும்னு சொல்லியிருக்கான் ஒரு ஜோசியன். அவனுக்கு 99 பேர் பலி கொடுத்துட்டான். ஒத்த ஒண்டி தேவை. நல்ல சுத்தமானவனாக இருக்கணும், பிரம்மச்சரிய நியமத்தை கடைபிடிக்கிறவனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. ஆதிசங்கரர் நதிக்கரையில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார், தியானம் பண்ணிட்டு இருந்தார். அங்கேருந்து வந்தான். சாமின்னா கண்ணு திறந்தார். என்னப்பான்னா, எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? என்னால் முடிஞ்சா பண்ணுறேன். இல்லை ஒரே ஒரு ஆசாமி தேவை, நீ வரியா? வரேனே.
கூட்டம்னு வரேன்னு சொல்கிறீங்க, எதுக்குன்னு தெரிய வேண்டாமா? எதுக்காக இருந்தாலும் வரேன். இந்த உடம்பு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. மனுஷ உடம்பு எதுக்கு பிரயோஜனம்? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒன்று பிரயோஜனமாக இருந்தால் ஆட்டுவேன். இல்லை, ஒன்று நான் பலி கொடுக்க போகிறேன், அங்கே எதுக்கு வரணும்? இப்போவே என்னை வெட்டிக்கோன்னாரு. பத்ரகாளி இங்கேயே பூஜை பண்ணு, மந்திரம் சொல்லித்தரேன், இங்கேயே உபாசனை பண்ணு, மண் இருக்குது பிடிச்சி வச்சு பத்ரகாளி ஆவாகனம் பண்ணு, இங்கேயே நான் உட்காந்துருக்கேன், நதி தீரத்திலே என்னை சம்மாரம் பண்ணிவிடுன்ட்டாரோ. நீ என்ன பண்ணுவியோ என்னுடைய விதானப்படி பண்ணுன்னு நேரம் பூஜை பண்ணேன்னா கண்ணை மூடின்னு தியானத்தில் இருந்தார். கத்தி எடுத்துன்னு வெட்ட வந்தான். ஞானிகளை பகவான்னா ரட்சிக்கிறார், சாதுக்களை பகவான்னா காப்பாற்றுவார். அவள் தன்னைத்தானே ரட்சிச்சுக்க வேண்டாம், பகவானுடைய பொறுப்பில் விட்டா போகிறோம். யோகக்ஷேமம் வகாமியகம், எல்ஐசி தான். நான் பார்த்துக்கிறேங்கிறான் பகவான். அகம் வகாமி, நான் வகிக்கிறேன், பாரத்தை வகிக்கிறேன். உன்னுடைய குடும்ப சிரமம், உன்னுடைய துக்கத்தை பூரா நான் வகிக்கிறேங்கிறான். உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பு. நீ ஒன்னால என்னையே நான் காப்பாற்றிக்கிறேங்கிற எண்ணம் இருந்த வரைக்கும் பகவான் வரமாட்டார். பகவான் தான் சரணம்னு 2 கையும் தூக்கிண்டு திரௌபதி கதறினதுக்கு அப்புறம் தான் பகவான் வந்தான். அஸ்திராபகரண சமயத்தில் அஸ்திரத்தை பிடிச்சி துச்சாதனம் இழுக்கிறான். பஞ்சபாண்டவர்கள் இருக்கா, தலை குனிஞ்சுன்னு இருக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். பெரிய சபை, பீஷ்ம துரோணாதிகள்லாம் இருக்கிற சபை. திரௌபதியை உடனே வந்து பகவான் காப்பாத்தில்லையே, கதறினாலே அழுதாலே உடனே அடுத்த க்ஷணம்னா வந்திருக்கணும். இந்த புடவையை பிடிச்ச உடனே கையை வெட்டியிருக்க வேண்டாமா? வெட்டலையே. அவன் பிடிச்சி இழுக்கிறான். போய் ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து அழறா, திரௌபதி என்னை காப்பாத்துங்க, அக்கிரமம் பண்ணுறானே. ஏன் வரலேன்னு அவ தன்னைத்தானே காப்பாற்றணும்னு நினச்சின்னு புடவைய பிடிச்சுட்டே இருந்தா அது வரைக்கும் வரலை. மனுஷர்களை நம்பினா கடைசியில் தான் கையை விட்டுட்டு பகவானே கதின்னு சொன்னால் வந்தான். அதே மாதிரி தான் ஆதிசங்கரை கண்ணை மூடினுட்டார். கத்தியை தூக்கினா காபாலிகன். எங்கேயோ இருந்த சிஷ்யர் ஒருத்தர் பக்கத்தில் நதியில் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். ஆதிசங்கர சிஷ்யர் பத்மபாதர். அவருக்கு நிருசிம்மர் ஆவிர்பாவம் ஆயிடுது. சுவாமி வந்துடுத்துன்னு சொல்லுவா பாருங்க. ஒரு சுவாமியானவர் ஆவிர்பாவமாகி ஒருத்தர் மூலமாக வெளிப்படுத்துவா. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சம்மதம் தான். சுவாமி வந்துடும். அப்படி சுவாமி யார் மூலமாக வருவார்? இவருக்குள்ளே வந்துட்டார். வந்தால் நிருசிம்மமாகவே மாறிவிட்டார். இவர் உருவம்லாம் அப்படியே தான், மனுஷ உருவம்தான். இந்த வீரமும் பராக்கிரமும் கோபமும் வந்துடுத்து. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சார். பத்மபாதருடைய சாதாரண நகம், மனுஷ நகங்கள்லாம் வஜ்ர நகமாக மாறிடுத்து. வஜ்ராயுதம் மாதிரி நகமாக மாறிடுத்து. வந்த காபாலிகனை பிடிச்சி அடித்து கொடலை உருவி மாலையை போட்டுட்டார் பத்மபாதர். என்னமோ ஹாஹாகாரமாக இருக்கு. சிம்ம கர்ஜனை வருது. அவர் கத்தினா சிம்மம் மாதிரி கேட்கறது. சிம்மமாகவே மாறிட்டார். காபாலிகன் சம்ஹரிக்கப்பட்டான். என்னமோ சத்தம் கேட்குறதேன்னு கண்ணை முடிச்சு பார்த்தார். தியானத்துலேருந்து பார்த்தா சிம்மம் வந்து கூத்தாடின்னு இருக்கார் பத்மபாதர். காபாலிகன் சம்ஹாரம் ஆகிடுது. யார் மலையேற்றுறது சுவாமியை? வேட்டுவான்னு சொல்கிறது தான் கஷ்டம். ஆவாகனம் பண்ணுறது சுலபம், கூப்பிடுறது சுலபம், கலப்பி விடுறது கஷ்டம். சுவாமிகளை தெய்வத்தையும் அப்படிதான், ஞானிகளையும் அப்படிதான். துஷ்ட தெய்வம்னா கேட்கவே வேண்டாம், கலப்பவே முடியாது. சாத்வி இல்லையா? நிருசிம்மம்னாலே வந்து கழுத்தை பிடிச்சிடணும் நம்மளை. உனக்கு அனுகிரகம் பண்ணித்தான் தீருவேன்னு கழுத்திலே உட்கார்ந்துருக்கும்னு. நம்ம பேட்டுவான்னு சொன்னா கூட போகாத தெய்வம் நிருசிம்மன் தான். நிருசிம்மாவதாரத்தில் இதுதான ப்ராப்ளம். பாக்கி அவதாரத்தில் நான் பேட்டு வரேன்னு சுவாமியா சொல்லிட்டு போனார். ராமாவதாரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு சரையூ நதியில் இறங்கி வைகுண்டத்துக்கு போயிட்டு வரேன்னு போனார். கிருஷ்ணாவதாரத்தில் அப்படியே வைகுண்டத்துக்கு போனார், எதுகுலத்தை அழைச்சிண்டு. மற்ற அவதாரத்திலாம் சொல்லிட்டு போகிற நிருசிம்மாவதாரத்தில் நிருசிம்மரா வந்து காட்சி கொடுக்குற அவரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. நிருசிம்மா நீ எடுத்துட்டு அவதாரம் முடிஞ்சு போச்சு, காரியம் ஆயிடுத்து. இரண்யகசிபு சம்மரிக்கப்பட்டான், துஷ்டர்கள் சம்மரிக்கப்பட்டார்கள், பிரகலாதன் ரட்சிக்கப்பட்டான், கிளம்பிடி வைகுண்டத்துக்கு மாட்டேங்கிறான். இதே மாதிரி எத்தனை இரண்யகசிபு வருவானோ கூடவே இருக்கேங்கிறார் அவர். போகமாட்டார் அவர். கூடவே பக்தனை ரட்சிக்கிறதுக்காக கூடவே இருக்கார் இல்லையா? அதே மாதிரி தான் பத்மபாதருக்கு காபாலிக சம்ஹாரம் ஆனா கூட அந்த ஆவேசம் குறையலை.
அப்பதான் நிருசிம்மரை உபாசனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணார் அவர். அப்ப என்ன தெரிகிறது, சிம்ஹாவேசம்னு கண்டுபிடிச்சார் அவர். தன்னுடைய இஷ்ட தெய்வம் உபாசிய தெய்வம் நிருசிம்மரே வந்து தன்னை காப்பாத்திருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்துண்டு மந்திரராஜ பதஸ்தோத்திரம்னு பண்றார். ரித்தோத்புல்ல விஷாலாட்சம் விபட்சஜ தீட்சிதம். அற்புதமான ஸ்தோத்திரம், ஆதிசங்கர் பண்ணதான ஸ்தோத்திரம். மகாமந்திரங்கள் இருக்கு, நிருசிம்ம துவாதசாட்சரி மந்திரம். இந்த மந்திரங்களை பூரா கர்ப்பிதமாக மந்திரங்களை, சில மந்திரங்களை உபதேசமாக சொல்லக்கூடாது, சில மந்திரங்களை ஞாசங்கள்லாம் சொல்லித்தான் சொல்லணும். எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் மந்திரங்களை சாதாரண ஸ்லோகத்துக்குள்ளே குட்டி 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 குட்டியாக சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு வச்சுடுறது. மந்திரங்களை சின்ன சின்ன போர்ஷனாக அப்படி அப்படியே உள்ளுக்குள்ளே மறைச்சி மறைச்சி வச்சு ஸ்தோத்திரமாக கொடுத்துட்டாக்க எல்லாரும் சொல்லலாமே. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொன்ன பலனும் கிடைக்கும், மந்திரம் சொன்ன பலனும் கிடைக்கும். அதனால அந்த ஸ்தோத்திரத்துக்கு மந்திரராஜம்னு பேர் வச்சார். மந்திரராஜ பதம், மந்திரங்களுக்குள்ளேயே ராஜாவாக இருக்கார் அவர். நிருசிம்ம மந்திரம்ங்கிறது மந்திரங்களுக்குள்ளேயே ராஜமந்திரம். இத்தனை தெய்வத்துக்குனுடைய மந்திரங்கள் இருக்கு. கொஞ்சம் பேசாமல் இருக்கலாமாமா. மந்திரங்களுக்குள்ளேயே ராஜாவாக இருக்கக்கூடியதான நிருசிம்ம மந்திரத்தை அந்தர்தானமாக வச்சதுனாலதான் மந்திரராஜ பத ஸ்தோத்திரம். ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்லோகம் பண்ணினவர் ஆதிசங்கரர். விருத்தோத்புல்ல விஷாலாட்சம் விபட்சஜ தீட்சிதம் நிநாதத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யகம். உக்ரம்ங்கிறது முதல் மந்திரம், முதல் மந்திரத்தினுடைய முதல் அடி. அந்த மந்திரம் என்னென்ன, ரெண்டாவது அடி வீரம்னு பேர். இப்படியே 32 பதமுடையதான மந்திரம். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் சிம்மருக்கு. என்ன சந்தர்ப்பம்னு, ஆதிசங்கர் அவருடைய சரித்திரத்தில் ஒரு கட்டத்தில் சர்வஜ்ய பீட்டாரோகணம் ஏறினர். எல்லாம் தெரிஞ்சுது, எல்லா கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றவன் தான் இந்த பீഠத்தில் ஏறணும்னு ஒரு பீடம் வச்சிருக்கா. இவர் எல்லா வித்தியிலையும் சிறந்தவர் அப்படிங்கிறதுனால சிஷ்யாலாம் சேர்ந்து இந்த பீഠத்தில் நீங்கள் ஏறி உட்காரணும்னா சர்வஜ்ய பீடம். சரின்னு ஆதிசங்கர் மேலே ஏற போனார். அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை அவர் கேட்டார். இவருக்கு தெரியாதுங்கிற சப்ஜெக்ட் ஒன்றே ஒன்று தான், காமசாஸ்திரம் தெரியாது. போகபோக்கியமான வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறது தெரியாது இவருக்கு. சின்ன வயசுலேயே உபநயனம் பண்ணிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு வந்தவர் இல்லையா, அந்த விஷயத்தை கேட்டாவா. கிரகஸ்தனுடைய போகங்கள் எப்படின்னு கேட்டா. இவருக்கு தெரியாததுனால எப்படி சொல்ல முடியும். டைம் கொடுன்னு கேட்டார். டைம் கொடுத்தா. உடனே காட்டுக்கு வந்தார், சிஷ்யாலாம் அழைச்சின்னு வந்தார். எங்கேயாவது ராஜசரீரம் இருக்கா பாருன்னார். டமருகன்னு ஒரு ராஜா, அவன் காலமாயிட்டான். காலமான மகாராஜாவை அடக்கம் பண்ணுறதுக்காக காட்டுக்கு அழிச்சின்னு வந்தா. அழிச்சின்னு வந்த இடத்துல மகாராஜ சரீரம் இருக்கு. அவ அனண்ட பேருக்கா. அந்த சரீரத்தை இவர் தோண்டி எடுத்தார். பூமிக்குள்ள புதைக்கப்பட்டதான சரீரத்தை அவ போனதுக்கப்புறம் தோண்டி எடுத்தார். அந்த சரீரத்துக்குள்ள தான் பூந்துண்டார். பரகாய பிரவேசம்னு பேர். ஞானிகளுக்கு இது சுலபமான ஒரு விஷயம். தன்னுடைய சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்குள்ள புகுறதுங்கிறது சுலபமான ஒரு காரியம். அது ஒரு சாதனை, அது ஒரு யோகம். பிரம்மேந்திரால், நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராலாகட்டும், எத்தனையோ யோகீஸ்வரர்கள் இதை காமிச்சிருக்கா. பரகாய பிரவேசம்ங்கிறது சுலபமான ஒரு சாதனம். ஆதிசங்கரருக்கும் அந்த சித்தி இருந்ததுனால டமருகன்கிற மகாராஜாவினுடைய சரீரத்துக்குள்ள தான் புகுந்துட்டார். இவர் இந்த சரீரத்திலேருந்து வெளியில போனா இந்த சரீரம் மிருத சரீரம் மாதிரி ஆயிடுச்சு. உள்ள ஜீவன் போயிடுத்த. இவர் அந்த சரீரத்தில் போய் நின்று சிஷ்யாட்ட சொன்னார், நான் இந்த சரீரத்தில் இருக்கேன், ராஜாங்கத்தில் போய் கொஞ்ச காலம் வாசம் பண்ணி இதெல்லாம் உணர்ந்துண்டு திரும்பி வரேன். திரும்பி மறுபடியும் என்னுடைய பழைய சரீரத்துக்குள்ளே நான் புகுந்துக்கணும். அதனால நான் திரும்பி வர வரைக்கும் இதை ஜாகிரதையாக ரட்சணம் பண்ணி வச்சுருங்கோன்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சிஷ்யாலாம் பார்த்துட்டு இவர் இங்கேருந்து டமருகன்கிற சரீரத்துக்குள்ளே புகுந்துட்டு போகிறார்.
ராஜாங்கமே ஆச்சரியப்பட்டது. செத்துப்போன மகாராஜா திரும்பி வந்துட்டான், சந்தோஷப்பட்டா எல்லாரும். தர்மிஷ்டமான ராஜா செத்து போனான்னு நினைச்சோம், திரும்பி வந்துட்டானே, என்ன பாக்கியம். எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். மகாராணியும் சந்தோஷப்பட்டா, மந்திரிமார்கள்லாம் சந்தோஷப்பட்டா. பழையபடி ராஜ்யங்கள் நடந்தது. ஆனால் ஆதிசங்கரை எதிலுமே பற்று இல்லாமல் இருக்கிறதுனால முன்னாடி இருந்த உண்மையான டமருக ராஜாவினுடைய நடவடிக்கைக்கும் இவருடைய நடவடிக்கைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுது. யாராலையும் வெளியில் கண்டுபிடிக்க முடியல. மகாராணி கண்டுபிடிச்சுட்டா, ஏதோ ஒரு மாதிரி இருக்கார் அப்படின்னு. அவளுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுது. ஒரு மாதிரி ஊகிச்சா, இது யாரோ யோகீஸ்வரர் இந்த சரீரத்தில் புகுந்திருக்கார், நம்ம பர்த்தா இல்லை. சந்தேகம் வந்துடுது. அவர்கிட்டயே போய் கேட்க முடியுமா? பார்த்தா உடனே ரகசியமாக வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டா, காட்டில் இப்படியே சஞ்சாரம் பண்ணுங்கள், ஏதாவது யோகீஸ்வருடைய சரீரம் மிருத சரீரமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை ஒத்துருமே கவனிக்கலே, வெறும்னு அடக்கம் பண்ணலேன்னு சொன்னால் நெருப்பு வச்சு கொளுத்திருங்கோன்னு. இங்கேருந்து வீரர்கள்லாம் லோகம் பூரா தேடின்னு இருக்கான். எங்கெங்கெல்லாம் மிருத சரீரம் இருக்கோ அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டே இருக்கான். இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இவர் சரீரம் பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கும் வந்துட்டான் அந்த பசங்க. இவருக்கு யோக சக்தியினால தெரியறது நம்ம சரீரத்துக்கு ஹானி வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு டமருகன் சரீரத்திலேருந்து மறுபடியும் வந்துடுறார். அங்கேயே டமருகன் சரீரத்திலேருந்து கிளம்பி, ராஜாங்கத்தில் டமருகன் சரீரம் மிருதமாயிடுது. இவர் அங்கேருந்து சரீரத்திலேருந்து கிளம்பி காட்டில் உள்ள தன்னுடைய சரீரத்துக்குள்ளே புகுந்துக்கணும்னு வரார். இங்கே சரீரத்துக்கு இந்த ராஜாங்க பயங்கள்லாம் தேடின்னு வந்தானா பட்டர்கள்லாம் வேலைக்காரர். ஆதிசங்கருடைய சிஷ்யர்கள்லாம் சொன்னால் இது குருநாதாருடைய சரீரம், வருவார் அவர் பரகாய பிரவேசம் பண்ணி ஏதோ பேருக்கார் ஒரு காரியத்துக்காக திரும்பி வருவார்னு சொன்னான். அவங்க இதில் தானே உறுதியாக இருக்கான், இதை தான் தேடின்னு இருக்கான். வலுக்கட்டாயமாக அவள்கிட்டேருந்து சரீரத்தை வாங்கி நெருப்பு வச்சுட்டோம். இவர் புகுந்துக்கணும்னு பார்க்கும்போது நெருப்பு எரியிறது சரீரம். சரீரம் எரிஞ்சு போயிட்டா இவரால் மறுபடியும் அவதார காரியத்தையே பண்ண முடியாது. ஆதிசங்கரால் சரீரம் இருந்தால் தானே சுவாமி எல்லாம் பண்ண முடியும், பண்ண முடியலையே. அப்போ தான் நிருசிம்மர ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரமாணி யோகீஷ சாஸ்வத பவாப்தி காருண்ய யோகீஷ சாஸ்வத லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மீ நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு, நிருசிம்மா நீ தான் கையை கொடுத்து என்னை தூக்கி விடணும் என்று பிரார்த்தனை பண்ணுறார். அக்னி ஸ்வரூபம் நிருசிம்மன். நிருசிம்மனுடைய அனுகிரகம் இருந்தால் அக்னியெலாம் அணையும். நிருசிம்மனுடைய கோபம் வந்தால் அக்னி கொழுந்து விட்டு எரியும். ரெண்டுக்கும் நிருசிம்மன் தான் காரணம். எங்கே பார்த்தாலும் நெருப்பு பற்றிக்கிறது பாருங்க, இது நிருசிம்ம கோபத்தினால தான். நிருசிம்மரை உபாசனை பண்ணி நான் தான் இந்த நெருப்பு பாதைகள் குறையும் லோகத்தில். திடீர் நெருப்பு பிடிச்சிக்கிறதே அணைக்கவே முடியலேங்கிறான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அணைஞ்சு இருக்குங்கிறான், எரிஞ்சுட்டே இருக்குங்கிறான். ஏன் கேள்விப்பட்டிருக்கமா? பிடிச்சி 3 நாளாக எறியறதுங்கிறான், 5 நாளாக எறியறதுங்கிறான் சிட்டிக்குள்ளேயே. இப்படிலாம் இவ்வளோ பெரிய பாதைகள்லாம் எங்கேயாவது வருதுன்னா நிருசிம்மம். ஜுவாலாமுகன், அவனுக்கு முகமே ஜுவாலை தான். சுதர்சனத்தை விட நிருசிம்மத்தினுடைய உக்கிரம் ஜாஸ்தி. சுதர்சனம் தான் ஜுவாலைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? உக்ரமா நிருசிம்மங்கிறது சுதர்சனத்தை விட பவர் ஜாஸ்தி. ரெண்டும் அநேகமாக ஒன்று தான். நிருசிம்மம் வேற, சுதர்சனம் வேற இல்லை. நம்ம புரியறதுக்காக சுதர்சனத்துக்கு அவதாரம் கிடையாது, நிருசிம்மத்துக்கு அவதாரம் உண்டு. எங்கெல்லாம் நிருசிம்மம் இருக்கோ அங்கே சுதர்சனம் உண்டு, எங்கே சுதர்சனம் உண்டோ நிருசிம்மம் உண்டு. ஒரு காயினில் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி கோவிலில் பார்த்தேன்னா ஒரு பக்கம் நிருசிம்மம் ஒரு பக்கம் சுதர்சனம், இல்லை ஒரு பக்கம் சுதர்சனம் ஒரு பக்கம் நிருசிம்மம். பார்த்துருக்கேன் இல்லையோ? ஜுவாலாமுகாயே அப்படிங்கிறது சர்வதோ முகம். அதனால அக்னி சமணமாகணும்னா நிருசிம்மரை தான் உபாசிக்கணும். ஆதிசங்கர் காமிட்டி கொடுத்தார். அங்கேருந்து சொல்ல பிடிச்சின்றதான சரீரத்தில் பிடிச்சின்றதான அக்னி சமணமாச்சு, நெருப்பெறிஞ்ச பாகங்கள்லாம் பழையபடி ஆச்சு. ஆதிசங்கரை உள்ளே புகுந்துட்டார்.
பழையபடி வெளியில் வந்தால் சர்வஜ்ய பீட்டாரோகணம் ஏறினாரும் சரித்திரம், அவருடைய சரித்திரம். அப்போ 2 கட்டத்தில் ஆதிசங்கரரே நிருசிம்மதான் உபாசித்து காரியத்தை சாதிச்சுன்ற காரணம் என்ன தெரிகிறது? ஆதிசங்கருக்கே அனுகிரகம் பண்ண மூர்த்தி நிருசிம்மர். அதனால தான் பல பேருக்கு தெரியாது. நம்ம காஞ்சி காமகோடி பீட்டத்தில் ஆதிசங்கருடைய சிஷ்ய பீட்டம் காஞ்சியாகட்டும் சிங்கேரியாகட்டும், சிங்கேரியில் உள்ள சாரதாம்பா பீட்டத்தில் உபாசிய மூர்த்தியே நிருசிம்மந்தான். நிருசிம்ம பாரதிங்கிற பெயர் தான் அங்கே ஜாஸ்தி. பிரகலாதவரதோ தேவா யோ நிருசிம்ம பரோ ஹரிஹி, அவளுடைய குருவந்தன ஸ்லோகத்தையே நிருசிம்மந்தான். அங்கே நிருசிம்மம் இன்றைக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கு சிங்ககிரியில். சாரதாம்பா கோவில், வித்யாசங்கரர் கோவில் எல்லாம் இருக்கும் துங்கபத்ரா நதி தீரத்தில். அந்த கரையில் போய் பார்க்கணும். இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் போகிறதுக்கு ஒரு பாலம் கட்டியிருக்கா துங்கபத்ரையில். தாண்டி நடந்து போனால் அந்த வனத்துக்கே நிருசிம்ம வனம்னு பேர். நிருசிம்மம் இருக்குது. ராத்திரியில் சிம்ம கர்ஜனை கேட்கறது. அங்கே தான் ஆச்சாரியால் தங்கியிருக்கா. நிருசிம்ம உபாசகால் ஆதிசங்கருடைய சிஷ்யா அத்தனை பேரும் நிருசிம்ம உபாசகா. அது தெரியும் நமக்கு. ஆனால் காஞ்சி மடத்திலையும் நிருசிம்மத்தை தான் உபாசிக்கிறார்கள். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணினா கூட, பரமேஸ்வரனை ஸ்படிகலிங்கத்தில் பூஜை பண்ணினா கூட, பூஜைகளில் முதல்ல ஆரம்பத்தும் போது நிருசிம்மசாலை கிராமத்தை பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் சந்திரமௌலீஸ்வர பூஜை ஆரம்பம். இன்றைக்கும் இப்போ என்ன தெரிகிறதுன்னு, நிருசிம்மத்தை தான் எல்லாரும் உபாசிக்கிறா. ஆதிசங்கர் மட்டும் இல்லை, எல்லாருமே நிருசிம்மத்தை தான் உபாசிக்கிறா. அக்னிஜ்வாலைக்காக மட்டும் நிருசிம்மன் இல்லை. பத்ரம்னு பேர் மங்களமான மூர்த்தி இல்லையா? சர்வ வித்தியும் ஸ்புரிக்கணும்னா நிருசிம்மரை தான் உபாசிக்கணும். பரீட்சை வருது எல்லாருக்கும். பரீட்சையில் பாஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னார்? நிருசிம்மனை உபாசனம். நிருசிம்மனை பூஜை பண்ண சொல்லுங்க. குழந்தைகளை நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. நிருசிம்ம ஸ்தோத்திரம் சொல்லி சின்ன சின்ன ஸ்லோகமாக நிறைய இருக்குது. கரடு முரடாக தான் இருக்கும். நிருசிம்மருடைய ஸ்தோத்திரமே நிருசிம்மம் மாதிரி சிம்மமாக தான் இருக்கும். கம்பீரமாக தான் இருக்கும். சுலபமாலாம் இருக்காது. கட்டா புட்டா தட்டா புட்டான்னு தான் இருக்கும். நிருசிம்ம அஷ்டோத்திரம் வாசிக்கிறதுக்குள்ளே பல்ல உடஞ்சி போயிடும். 108 அர்ச்சனை வாசிக்கிறதுக்குள்ளே நாம் பட்ட பாடு. இன்னைக்கு சமஸ்கிருதத்தில் இருந்தால் கூட தட்டா புட்டான்னு அவ்வளோ உக்ரமான தன்மை தேவைப்படுறது. சாப்பாட்டுக்கே சில சாப்பாட்டுக்கு காரம் நிறைய தேவைப்படுறது பாருங்க. அப்போ தான் நிறைய இறங்கும். அதே மாதிரி ரொம்ப உக்ரத்தன்மையோட ஒரு தெய்வம் இன்னைக்கு தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது. சாத்வீகமான தெய்வம் வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை. அப்போ இந்த உக்ர நிருசிம்மம் தான் வரணும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம். மிருத்யுக்கே மிருத்யு அவன். மிருத்யுன் நமாம்யகம். அவன் மிருத்யு இல்லை. பல பேர் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கொஞ்சம் மாற்றி சொல்லுவா. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். இம்மு சொல்லுவா, சொல்லக்கூடாது. அவன் மிருத்யு இல்லை, மிருத்யுக்கே மிருத்யு. யாரை நாம மிருத்யு நினைச்சுட்டு இருக்கிறோமோ அவனுக்கே மிருத்யுவாம இருக்கான். யமதர்மராஜாவுக்கே மிருத்யு நிருசிம்மன். அவனை உபாசனை பண்ணினா மிருத்யு பயமே வராது, யம பயமே வராது. தர்மராஜா கிட்டக்கே வரமாட்டான். அகாலத்தில் மிருத்யுவே வராது, ஆக்சிடென்டே வராது, ரோகமே வராது. ஐசி வார்டில் இருந்தாலும் வெளியில் வந்துடலாம். மிருத்யுன் நமாம்யா. ஆனால் அவர் உக்ரம் தான், சாந்தம் இல்லை. உக்ரம் யாருக்கு உக்ரம்? போக்கிரிகளுக்கு உக்ரம். உனக்கு சாந்தமூர்த்திடா. உனக்கு லட்சுமியோட கூடதான் நிருசிம்மரா தான் உனக்கு அனுகிரகமூர்த்தியாக தான் இருப்பார். விபயாய ஜனஸ்மரந்தி. பிரகலாதன் 42 ஸ்லோகம் பண்ணியிருக்கானே, அதில் சொல்கிறான் பிரகலாத ஸ்துதியில், ஜனங்கள் உன்னை எதுக்காக ஸ்மரிக்கிறா தெரியுமா? பயத்தை போக்கடிக்கிறதுக்காக, பயத்திலேருந்து வெளியில் வர்றதுக்காக, பயத்தை கொடுக்கறதுக்காக நீ வரலை. பயத்திலேருந்து வெளியில் வரணும். எல்லாத்துலேயும் பயம் இருக்கே, எல்லாத்துலேயும் பயம் இருக்கே இல்லையா? சம்சார பயங்கிறது பெரிய பயம். வாழ்க்கைங்கிறது பெரிய பயத்தில் மாட்டின்னு இருக்கு. பயத்தில் தான் மாட்டின்னு இருக்கோம் நாம. போகே ரோக பயம் குலே சுதி பயம். வைராக்கிய சதகத்தில் சொல்கிறார் பர்தஹரி. நிறைய போகபோக்கியத்தை அனுபவிப்போம்னு நாம் பல வஸ்துக்களை சாப்பிட்டுக்கிட்டு அனுபவிக்க ஆரம்பித்த உடனே ரோகம் வந்துடும். ஜாஸ்தி நீ அனுபவிக்காத, அனுபவிக்க வியாதி வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறா. அனுபவிக்க முடியலையே. நல்ல குளத்தில் பிறந்திருக்கோம்னு சந்தோஷப்பட ஆரம்பித்தா
எங்கே இந்த குலத்துக்கு மாறா நாம் தர்மத்திலேருந்து விரோதமாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால இந்த பயங்கள் போகணும்னாக்க நிருசிம்மத்தை தான் உபாசிக்கணும். ஜன விபயாய ஜனஸ்வரந்தி, பயமில்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறவன் நிருசிம்மன். எப்படிப்பட்ட பயம் வந்தது? பிரகலாதன் எந்த பயத்துக்கும் பயப்படலையே. அவன் என்னென்னமோ பயமுறுத்தினான். ஹிரண்யகசிபு நிறைய விஷங்கள்லாம் கொடுத்து இவனுக்கு ஆபிச்சாரங்கள் பண்ணினா, அவபாதனம் பண்ணினா, மலையிலேருந்து உருட்டி விட்டான். பயப்படலையே. பயந்துட்டே என்ன ஆகுமோன்னு மலையிலேருந்து விழல. பயம் இல்லை. என்ன பயம்னு கேட்டான் பிரகலாதன். நிருசிம்மம்னா ஹிருதயத்தில் இருக்கான். ஒரு பயமும் கிடையாது, எனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. மலையிலேருந்து உருட்டு, நெருப்பில் போட்டு பொசுக்கு, விஷத்தை கூட சாப்பிட்றேன், ஆபிச்சாரம் பண்ணு. ஹிருதயத்தில் நிருசிம்மன்னா இருக்கான். யானையை விட்டு இடற சொன்னான். காவேரி மணலில் கழுத்து வரைக்கும் புதைச்சி வச்சான். எத்தனை காரியம் பண்ணி எத்தனை பயத்தை கொடுத்தான். ஒன்றுக்கும் பயப்படலையே. ஏன் பயப்படலேன்னு நிருசிம்மம் கூட இருக்கு. எல்லா பயத்திலேருந்தும் போக்கடிப்பான் நிருசிம்மம்னு காமிக்கிறதுக்காக தான் அத்தனை நாளைக்கு உசிரோட விட்டார் சுவாமி பிரகலாதனை. பிரகலாதனுக்கு அத்தனை கஷ்டம் கொடுத்த ஹிரண்யகசிபுவே முதல் கஷ்டம் கொடுக்கும் போதே சம்ஹாரம் பண்ணலை. ஏன் சம்ஹாரம் பண்ணலைன்னு ஜனங்களுக்கு தெரியணும். எந்த பயம் வந்தாலும் நிருசிம்மரை நம்பிட்டா, சரணாகத அண்டிட்டா எந்த பயமும் நம்மளை அண்டாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். அதை பிரகலாதன் மூலமாக தான் நாம் வெளிப்படுத்தணும் உலகத்துக்கு. நெருப்பு பயம் வராது அப்படின்னு தெரியணும்னா பிரகலாதரை நெருப்பில் போட்டும் அவனுக்கு ஒரு ஆபத்து வராமல் இருக்குன்னு ஒரு சரித்திரம் வந்தால் தான் நிருசிம்ம பக்தனுக்கு அக்னி பயம் வராது அப்படின்னு தெரியும். முதல்லையே அவன் நெருப்பில் போடும்போதே பகவான் வந்து சம்ஹாரம் பண்ணலையே, நிருசிம்மரா வரலையே. அத்தனை ஆபத்துகளும் வந்து அவன் மீண்டு வந்தான். தன்னுடைய பத்னியை விட்டு சாத்தில் கலந்து விஷத்தை சாப்பாடு கொடுக்க சொன்னான். எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான். பிராமணாலாம் கூப்பிட்டு ஆபிச்சாரம் பண்ண சொன்னான். ஹிரண்யகசிபு கொடுத்ததான கஷ்டம் இன்னைக்கு நமக்கு வரலை. அவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கான். பகவானை உபாசனை பண்ணுறது தவிர வேறு என்ன பண்ணினான் பிரகலாதன்? அவன் என்ன தப்பு பண்ணினான்? பகவானை உபாசனை பண்ணினான். பண்ணாதேன்னு ஆகும். இவனுக்கு என்ன சிரமம்? அதில் இவனை எதிர்க்கலையே. இவனுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்துருந்தானு இருந்தான். அப்பா கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தானு இருந்தான். ரஷ்யஜா வனதம் தாந்தம், இணையத்தோடு கூட கைகூப்பி நமஸ்காரம் பண்ணித்தானே அப்பா கிட்ட நடந்துட்டுது அந்த குழந்தை. இவனுக்கு எகென்ஸ்டாக அவன் போகலையே, எதிர்கட்சியோடு சேரலையே. அவனுக்கு பிடிச்சது எதிர்ச்சையாங்கிறான். சண்டாமர்கர் குரு கேட்டார் பிரகலாதன்ட்ட, பிரகலாதா எப்படிரா உனக்கு பகவான்கிட்ட நிருசிம்மன்ட்ட பக்தி வந்ததுன்னார். எப்படி பக்தி வந்தது? இதையே அவன் ஹிரண்யகசிபு கேட்டான். என்ன பண்ணினாடா பக்தி வரும்னா? உனக்கு எப்படி இந்த பக்தி வந்ததுன்னு கேட்கல. என்ன பண்ணினா பக்தி வரும்னா, உன்னை மாதிரி இருக்கிறவனுக்கு என்ன பண்ணினாலும் பக்தி வராது. அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனః சர்வித சர்வணானாம். இந்திரியங்களை அடக்கி பகவானை உபாசிக்காத பரியந்தம், சத்சங்கத்தில் ஈடுபடாத பரியந்தம், இந்திரியங்களுக்கே கட்டுப்பட்டு போகபோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துண்டு அதர்மிஷ்டனாக இருக்கிற பரியந்தம் உனக்கு பகவான்கிட்ட பக்தியே வராது. புனః சர்வித சர்வணானாம். செஞ்ச காரியத்தையே செஞ்சுண்டு, பார்த்த மனுஷாலேயே பார்த்துண்டு, பேசின பேச்சையே பேசிண்டு, கேட்ட இதையே கேட்டுண்டு, திருப்பி திருப்பி யந்திரமயமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சத்சங்கம்னு ஒன்று இருக்குது, பகவான்னு ஒருத்தர் இருக்கா, தர்மம்னு ஒன்று இருக்குது, ஆஸ்திகம்னு ஒன்று இருக்குது, வேதசாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, சாஸ்திர சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது, மனித நேயம்னு ஒன்று இருக்குது, ஒரு அஹிம்சை இருக்குது, தயை இருக்குது, சத்தியம் இருக்குது. ஒன்றுலுமே நம்பிக்கை இல்லாமல் மனசு போனபடி வாழ்க்கையை நடத்துகிறவனுக்கு ஒரு காலமும் வராதுன்னுட்டான். எத்தனை நீ உபதேசம் பண்ணாலும் ஏறாது. அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனః சர்வித சர்வணானாம். இதே கேள்வியே அவர் மாற்றி கேட்டார். சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், உனக்கு எப்படிரா பகவான்கிட்ட ஈடுபாடு வந்ததுன்னு கேட்டார். என்ன பண்ணினா பக்தி வரும்னு ஹிரண்யகசிபு கேட்டான். இப்படி பதில் சொல்லிட்டார். உனக்கு எப்படி அவர்கிட்ட ஈடுபாடு வந்தது? சிரிச்சான் பிரகலாதன். இது ஒரு கேள்வியா? உனக்கு ஏன் சார் அவரை பிடிக்கிறது? என்ன கேள்வி? பிடிக்கிறதுக்கு ஒரு 100 காரணம் இருக்கலாம்.
காரணம் இருந்தால் தான் பிடிக்கிறதுங்கிறது இருந்தால் அந்த காரணம் இல்லைன்னா போயிடும். நிறைய நல்ல காரியம் நடத்துகிறார், அதனால எனக்கு அவரை பிடிக்கிறது. அவர் நல்ல காரியம் நடத்தினார், சூழ்நிலை சக்தி இருக்கிற வரைக்கும் நடத்தினார். நடத்தலைன்னா அவரை பிடிக்காதா? காரணத்தை வச்சு ஒருட்ட பிரியம் வரப்படாது. எதிர்ச்சையாக மனசு இழுக்கணும். அந்த பிரியம்தான் நிலை சாஸ்வதமாக இருக்கும். எதிர்ச்சையாக ஒருத்தருக்கு பிரேமையும் பிரியமும் வரணும். ஒருத்தருக்கு அன்புங்கிறது ஒரு காரணத்தை அடிப்படையாக வந்ததுன்னா காரணம் விலகி போயிடும். இவர் நிறைய பணக்காரராக இருக்கார், அதனால எனக்கு அவர்கிட்ட பிரியம். இவர் பெரிய போஸ்டில் இருக்கார், அதனால பெரிய ஆஃபீஸர் இவர், அதனால பிரியம். இவர் நிறைய படிச்சிருக்கார், அதனால பிரியம். படிப்பு ஒரு க்ஷணத்தில் மறந்து போயிடும், புத்தி தடுமாறி போயிடுது, பைத்தியம் முடிச்சுடுதோ, ஒன்று பிரியம் போயிடுமா? எல்லாமே வந்துட்டு விலகக்கூடிய வஸ்து. பிரியங்கிறது இயற்கையாக வரணும். சொன்னால் எதிர்ச்சஜா சக்கரபாணேர் எதிர்ச்சஜா. என்னுடைய சேதஸ் சக்கரபாணியான பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதிர்ச்சையா. இது போய் கேட்கணுமா? இந்த காந்தம்னு சொல்லக்கூடிய மேக்னெட் இருக்கு, அதுக்கிட்ட இரும்புகள் போய் ஒட்டிக்கிறது. காரணம் என்ன? எதிர்ச்சையா. ஆகர்ஷண சக்தி அதுகிட்ட இருக்கு. நீ போய் பகவான்கிட்ட அன்றதுக்கு காரணம் நீ இல்லை, பகவான் உன்னை இழுக்கிறான். பகவான் உன்னை இழுக்கிறான். நிசிம்மத்தை பற்றி பேசும்போது 10 பேர் கேட்கணும், நிசிம்ம பூஜைக்கு வரணும்னு நிசிம்மன் தான் இழுத்திருக்கான். சொன்னாரே அவர் கரெக்டாக, அசோகையர் சொன்னார். இது பிரகலாதன் சொன்னதான ஹேது. பகவான் தான். பகவான் நினைச்சா அயம் மம பக்தா, இவன் என்னுடைய பக்தனாகட்டும்னு பகவத் சங்கல்பம் நடக்கும். அவன் சங்கல்பிக்காத பர்யந்தம் உன் மனசு அங்கே ஈடுபடாது. சரீரம் ஈடுபடும், மனசு ஈடுபடாது. அதுதான் சொன்னான். ஒருத்தர் பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு காரணம்ங்கிறது பகவான் தானே தவிர நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. சக்கரபாணேர் எதிர்ச்சஜா. அந்த நிசிம்ம சரித்திரத்தை பாகவதத்தை பூரா எழுதினார், வியாக்கியானம் எழுதினார் ஸ்ரீதர சுவாமி. சன்னியாசி அவர், மகாத்மா. பாகவத்துக்கு பூரா அர்த்தம் எழுதினார். எப்படி எழுத முடிஞ்சது அவரால்? நிசிம்மருடைய உபாசனை தான். என்ற எழுத முடியுமா? ஒரு தெய்வத்தை உபாசனை இல்லைன்னா ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியாது. பெரிய பெரிய காரியத்தை சக்சஸாக சாதித்தவர்கள் பூரா பின்புலத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை தொடர்ந்து உபாசித்தவர்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஒரு நாளை கோயில் போனவர் அல்ல, அந்த தெய்வத்தை தொடர்ந்து மந்திர ஜபம் மூலமாகவோ வேற ஒரு விதமாகவோ அந்த தெய்வத்தை உபாசிச்சுட்டே இருந்தால் தான் பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். மனுஷ முயற்சியால் முடியவே முடியாது. எத்யத் விபூதிமத் சத்துவம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா. பகவான் சொல்கிற கிருஷ்ணையில், இதில் கிருஷ்ணன் கீதையில் எங்கெங்கெல்லாம் ஒரு விபூதி இருக்கோ, கொஞ்சம் பிரகாசமாக இருக்கோ, பெரிய காரியத்தை மொத்தம் சாதிக்கிறான்னா என்னுடைய அம்சம் இருக்குது, என்னுடைய அனுகிரகம் இருக்குது தெரிஞ்சுக்கோ. அது கோட்டீஸ்வரனாக இருக்கான்னாலும் பகவானுடைய அம்சம் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ உபாசனை ஆயிருக்கு. லட்சுமி கடாட்சம் இல்லாட்டா வந்துருமா? பெரிய பதவியில் இருக்கான்னாக்கா தெய்வத்தை அனுகிரகம் இருக்குது, அவன் ஏதோ பண்ணியிருக்கான். இவன் பண்ணலையா? இவன் ஒய்ஃபு கோயிலாக போகிறா வச்சுங்களேன், இல்லை இவன் பெரியவா பண்ண புண்ணியம், இல்லை இவனுடைய ஜென்மாந்தரம் பண்ண தேவதா உபாசனை. முடியுமா? முடியவே முடியாது. ஏதோ ஒரு பகவான். அதனால ஸ்ரீதர சுவாமி மாதிரி ஒருத்தர் பெரிய ஒரு புஸ்தகத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காருன்னா படித்தால ஸ்லோகமே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. வியாக்கியானம் உண்மையான அர்த்தத்தை எழுதணும்னா எப்படி முடிஞ்சதுன்ற தேவதா உபாசனை. ஏதோ ஒரு தெய்வத்தை உபாசனா மூர்த்தியாக பேக்ரவுண்டில் வச்சுட்டு இருப்பா, வெளியில் சொல்ல மாட்டா. உபாசிய மூர்த்திகள்லாம் ரகசியமாக வச்சுக்கணும். வெளியில் பிரகாசப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது இதில்? நம்ம பிரகாசப்படுத்தி தான் பகவானுக்கு பிரகாசமா? பூஜைகளையே ரகசியமாக தான் வச்சுக்கணும். நம்ம ஆற்று பூஜையே ரகசியமாக இருக்கணும், உத்திரட்டி இருக்கக்கூடாது. நம்ம ஆற்றுல பூஜை பண்ணுறது யாருக்கு தெரியணும்? யார் நமக்கு மார்க் போடணும்? பகவான் மார்க் போட்டால் போகாதா? நான் இன்றைக்கி சஹஸ்ரநாமார்ச்சனை பண்ணினேன், நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணினேன், வெள்ளிக்கிழமை வடை பாயசம் பண்ணினேன், நைவேத்தியம் பண்ணினேன். யார்கிட்ட சொல்லணும்? உத்திரட்டின்னு சொல்லாமல் இருந்தால் தான் பலிக்கும். நீங்கள் என்ன வேணாலும் ஆற்றுல பூஜை பண்ணலாம், பண்ணுற காரியத்தை வெளியில் சொல்லிக்கப்படாது. ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விசேஷமாக பூஜை பண்ணினா கூட பண்ணும்போது 10 பேர்கிட்ட சொல்லலாம். ரகசியமாக பண்ணிடணும். பகவானை ரகசியமாக வச்சுக்கணும், பகவத் விஷயத்தையும் ரகசியமாக வச்சுக்கணும். யாருக்கு அதிகாரியாக இருக்காலோ அவளுக்கு மட்டும்தான் தத்துவார்த்தங்கள் சொல்லணும். அனதிகாரிகளுக்கு படசியமாக போய் சேரக்கூடாது. ஆனால் சாஸ்திரம் இன்னொன்னு சொல்லியிருக்கு, அனதிகாரிகளுக்கு சொன்னாலும் மண்டையில் ஏறாது.
அதனால நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், யார் அதிகாரி யார் அனதிகாரி நமக்கு என்ன தெரியும். ஏதோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு இந்த யந்திரம். மண்டேல ஏறணுமே வாளுக்கு. ஆற்றுலேயே பூஜைகள் வச்சுருப்போம், வர்றவாள்லாம் கொண்டு போய் காமிப்பான். அதான் பூஜை ரூம் பாருங்க, பூஜை ரூம் பாருங்க. பார்த்து எல்லா சுவாமியும் இப்படியே காமிக்கப்படாது. திருஷ்டி பட்டு போயிடாதா? சின்ன குழந்தை நம்ம மாத்தில் இருக்குது, 6 மாதம் 8 மாதம் கை குழந்தை, எல்லாத்தையும் கொண்டு போய் காமிப்பேலா? இது பாருங்கள், பேத்தியை பாருங்கள், பேரனை பாருங்கள். கண் திருஷ்டி ஒரு மாதிரி இருக்குமா? வயசான பாட்டிமாரெலாம் சொல்லுவா, எல்லாத்தையும் காமிச்சிடும். அதில் குழந்தைய மடியாக வச்சுக்கோ, 1 வருஷம் ஆட்டம். காது குத்துற அன்னைக்கு பார்த்தா போதும். ஆயுஷ் ஹோமத்திலையும் வந்து அக்ஷத ஆசீர்வாதம் போட்டால் போதும். தொட்டில் இன்னைக்கு பாப்பா, அடுப்புற காமிக்கவே மாட்டா குழந்தைய. அதே மாதிரி தான் நம்ம பார்த்து சுவாமிகள்லாம் பூஜா ரூமில் இருக்கிற சுவாமி ஒத்துருமே பார்க்கப்படாது. முன்காலத்தில் இப்போ பெரியவாள்லாம் எப்படி பூஜையை வச்சுட்டு இருந்தா, சின்ன ஒரு சம்படத்தில் பூஜையை அடக்கி வச்சு பூஜையும் போது எடுப்பா, அபிஷேகம்லாம் பண்ணுவா. முடிச்ச உடனே சம்படத்தில் போட்டு மூடி வேற வச்சுருவா. திருஷ்டி பட்டு போயிடும் சுவாமிக்கு, பார்க்கப்படாது. இப்போ அப்படியே வச்சுருக்கா அலமாரியிலேயே. 24 மணி நேரம் ஓப்பன் தான் நம்ம பார்த்த கோவில். ராத்திரி அர்த்தராத்திரி மக்கள் ஓப்பனாக தான் இருக்குது, டோரே இல்லையே. அது மண்டபத்தில் இருந்தால் கூட அப்படியே தான் இல்லையா? சுவாமி பார்த்துட்டே இருக்கார். நம்ம பண்ணுற அக்கிரமத்தை பூரா அவர் பார்த்துட்டே இருக்கணும். ஆற்றுல நம்ம நல்லவனாவா இருக்கோம்? எத்தனை பொய், எத்தனை புழுகு, எத்தனை துரோக சிந்தனை, எத்தனை அதர்மம், எல்லாத்துக்கும் அவர் சாட்சியாக இருக்கணும் இல்லையோ? அதுக்காக எங்கேயா அவரை மறைச்சி வச்சுட்டா அவருக்கு தெரியாமல் போயிட போகிறதே. கொஞ்சம் மறைச்சுட்டா வச்சுட்டு கால் நீட்டிங்கோயா. எழுத்தா மாதிரியே சுவாமி ரூம் இருக்கு, நன்னா காலை நீட்டின்ட்டு உட்காந்துருக்கா. ஒரு மறைவாக வைக்க வேண்டாமா? ஒரு ஸ்க்ரீனை போடுறது, ஒரு பொட்டியை போடுறது ரகசியமாக தான் இருக்கணும். அதனால மந்திரங்களை உபாசனை பண்ணி உபாசிய மூர்த்தி யாருங்கிறத வெளியிலேயே சொல்ல மாட்டான்னா பெரியவாள்லாம். அவள் காலமானத்துக்கு அப்புறம்தான் ஏதோ ஒரு மூர்த்தம் கிடைக்கும். அடாடா, இந்த சுவாமி தான் நம்ம பெரியவா பண்ணின பூஜைன்னு அவள் தெரிஞ்சுப்பா. அது வரைக்கும் தெரியாது. தியாகராஜ சுவாமிக்கு எப்படி தெரிஞ்சார் ராமர்? அவள் அப்பா காலமானத்துக்கு பரியந்தான் அந்த ராமரை பற்றி அவருக்கு தெரியாது. அவர் காலமாகி 12 நாள் சம்ஸ்காரமாகி சுபஸ்வீகாரத்தன்னைக்கு பூஜா ரூம் 10 நாளைக்கு பூஜை கிடையாது. ஆற்றுல காலமாயிட்டா. எல்லாம் பூஜை கஜையில் பூஜா ரூம்லாம் மூடி வச்சுருந்தா. 12 நாள் ஆகி 13 நாள் சுபஸ்வீகாரம் ஆகி சுவாமிக்கு வழக்கேத்தனமே திறந்தா ராமர் விக்கிரகம் உதண்ட பாணியாக காட்சி கொடுக்குறார். சீதா லட்சுமணரோட அழகான விக்கிரகம் பிடிச்சுன்னுட்டார். இது வல்லவோ குலதனம்னு பாடினார். எங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் சொத்து வச்சுட்டு போலேன்னு நினச்சேன், இதுதான் எனக்கு சொத்துன்னார் அவர். எங்கள் பூஜை தான் எங்களுக்கு சொத்து. பரம்பரையாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் நமக்கு சொத்தாக நினைப்பா பெரியவாள்லாம். இதுதான் என் குலதனம்னு ராமானியே குலதனமுன்னு முதல் கீர்த்தனம் பாடினார் இல்லையா? அப்போ தான் அவர் இந்த ராம விக்கிரகத்தை பிடிச்சுட்டார். பெரியவாளுக்கு அப்புறம்தான் உபாசனாமூர்த்தி வெளியில் வரும். ஸ்ரீதர சுவாமி இத்தனைக்கு வியாக்கியானம் பண்ணது காரணம் நிருசிம்ம உபாசகர். பாகவத்தில் 24 அவதாரம் இருக்கு. எந்த அவதாரத்தையும் அவர் விசேஷமாக கொண்டாடலை. நிருசிம்மரை ஒருத்தர் தான் பிடிச்சுட்டார். நான் அதனால தான் சொன்னேன், எல்லா தெய்வத்திலையும் பக்தி இருக்கலாம், இஷ்ட தெய்வங்கிறது ஒன்றா தான் இருக்கும். உனக்கு எல்லா தெய்வத்திலையும் இஷ்ட தெய்வமாக நீ வச்சுக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச தெய்வம் ஒன்றா இருக்கும், ஏதோ ஒன்று பிடிச்சிக்கோ. ஸ்ரீதரை பிடிச்சின்ற தெய்வம் நிருசிம்மர். அதனால தான் கடைசியில் சொன்னால், பாகவதத்தினுடைய உட்பொருள்கள் கருத்து பூரா யாருக்கு தெரியும்னு கேட்டார். வியாசாச்சாரியலுக்கு பாகவதத்தினுடைய கருத்து பூரா தெரியும். பாகவத்தை பூரா ரச்சனை பண்ணினவர். அதை சுகருக்கு சொல்லி வச்சார். சுகர் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணினார். பாகவதம் இவா முழுமையாக அர்த்தத்தை தெரிஞ்சின்றாளான்னு கேட்டால், அவர் புஸ்தகத்தை எழுதினவருக்கு உள்ள அர்த்தம் தெரியும். அவர் எந்த மனோபாவத்தை எழுதினாருங்கிறது அவருக்கு தெரியுமே. அதை முதல்ல சொல்லி கொடுத்தார் தன்னுடைய பையன் சுகாச்சாரியர். பாகவதோத்தமர் ஞானி, அவருக்கு முழு அர்த்தம் தெரியும். சுகர் 3ஆவதாக போகிறது பரீட்சித்துக்கு. இந்த குரு சிஷ்ய பரம்பரையில் போக போக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பா. முன்காலத்துலலாம் இப்படியா நாம் உட்காந்து சத்சங்கத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக எல்லாரும் சொல்கிறவாளும் ரிலாக்ஸ் ஆகிட்டா, கேட்குறவாளும் ரிலாக்ஸ் ஆகிட்டா, நடத்துகிறவாளும் ரிலாக்ஸ் ஆகிட்டா. இன்னும் போக போக இன்னும் ரிலாக்ஸேஷன் ஆகிடும், ஒரு கட்டுப்பாடும் இல்லாம. வியாசர் சுகருக்கு குரு சிஷ்ய பாவம் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப கட்டுப்பாடு. ஆற்றுலேயே உட்கார்ந்துட்டு ரொம்ப பயபக்தியோட, அந்நிய மனுஷன் இதை கேட்டுறப்படாது, ரகசியமான வித்தியேன்னு பையனுக்கு தான் சொல்லணும், அனதிகாரிக்கு சொல்லப்படாதுன்னு ரொம்ப பயபக்தியோடு சொல்லி கொடுத்த காலம். சுகர் பரீட்சத்துக்கு சொல்லும்போது திறந்து விட்டார். வீட்டுக்குள்ளே இல்லாமல் ஓப்பன் பிளேஸில் வந்துடுத்து கதை.
கங்கா தீரத்தில் வந்து திறந்து விட்டார் ராஜாவுக்கு இல்லையா? அப்போ இருந்த ரிஷி மண்டலங்களுடைய சிஷ்யபாவத்தினுடைய அதிகாரி தன்மை வேற. அப்போ கேட்டுருந்ததான சவுனகாதி மகரிஷிகள் பிற்காலத்தில் யாக கொட்டையில சொல்லும்போது இன்னும் ரிலாக்ஸேஷன், நல்ல போஜனங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு இதுவும் கிடையாது. 7 நாளைக்கு உபவாசம் இருந்து பாகவதம் கேட்டது போக நிறையா அன்னாகாராதி போஜனங்கள் பண்ணிட்டு போகபோக்கியத்தோட பகல்ல பூரா ஏதோ யாகங்கள் காரியம் பண்ணிட்டு எப்போ விராமம் கிடைக்கிறதோ ஒழிஞ்ச போது வந்து பாகவதம் கேட்டா வரலாம். அப்போ ரிலாக்ஸேஷன் இன்னும் வந்துட்டே இருக்க. அப்போ என்னாச்சுன்னார், இவாளுக்கெல்லாம் உள்ளர்த்தம் தெரியுமான்னார். யாசருக்கு முழுமையாக தெரிஞ்சுட்டார். அடுத்தது சுகர் தெரிஞ்சுட்டார். ராஜாவுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு சந்தேகமாக இருக்குன்னுட்டான். உண்மையாகவே பாகவதத்தினுடைய உள்ளர்த்தம் ராஜாவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஆனால் வியாசர் எழுதினது உள்ளர்த்தம் வியாசருக்கு தெரியாதது கூட ஸ்ரீதர சுவாமிக்கு தெரியும். காரணம் என்ன? நிருசிம்மோபாசகர். ராஜா வேத்தி சுகோ வியாசோ வேத்தி சுகோ வேத்தி ராஜா வேத்தி வா நவா ஸ்ரீதர சகலம் வேத்தி ஸ்ரீ நிருசிம்ம பிரசாததா. ஸ்லோகம் எழுதிண்டே வருவர். நடுப்புற அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியலேன்னு சொன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்லாம் எழுதிண்டே வருவார். திடீர்னு ஒரு ஸ்லோகத்துக்கு பலத்துக்கு அர்த்தம் தெரியாது. கண்ணமூடி நிருசிம்ம மந்திரம் 32 ஆவர்த்தி ஜபம் பண்ணுவார். 32ங்கிறது நிருசிம்மனுக்கு முக்கியமான நம்பர். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு நம்பர் இருக்கும். நியூமராலஜிக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பு உண்டு. சாஸ்திரம் சொன்ன நியூமராலஜி இந்த ஏபிசிடிலாம் இல்லை. கணபதினா 4, சூரியன்னா 7 வச்சிருக்கோமே. அதே போல நிருசிம்மனுக்கு 32 துவாத்ரிம்சத் அக்ஷரம். அதனால 32 ஆவர்த்தி நிருசிம்ம மந்திரம் ஜபம் பண்ணுவார். கரெக்டாக 32வது ஆவர்த்தி முடிஞ்ச உடனே காதில் வந்து பகவான் நிருசிம்மன் சொல்லுமா இது அர்த்தம் என்னன்னு. உடனே மேலே எழுதின்னு போவார். மறுபடியும் இன்னொரு 10 ஸ்லோகம் கழிச்சு மறுபடியும் சந்தேகம் வந்தால் மறுபடியும் நிறுத்தின்னு நிருசிம்ம மந்திரம் ஜபம் பண்ணுறது. அவர் டிக்ஷனரியெலாம் பார்க்கறது இல்லை. நமக்கு சந்தேகம் வந்தால் உடனே இருக்கிற டிக்ஷனரியெலாம் எடுத்து பார்த்துன்னு இருப்போம் இல்லையா? நேற்றுக்கு நம்ம மாதிரி எல்லா பசங்கள்லாம் சவரங்களும் பண்ணிட்டான். ஒரு பையன் மொட்டை அடிச்சிட்டோம். ஏண்டா மொட்டைக்கு என்ன இங்கிலீஷ்டேன்னு கேட்டேன். இன்னும் டிக்ஷனரி பரட்டின்னு இருக்கா எல்லாரும் எங்காத்துல. ஏதோ டீயில் ஆரம்பிக்குன்னு வேட நான் சொன்னேன். ஒன்றும் தெரியல. டிக்ஷனரியை பார்த்ததுனால புரியுமா? பகவானை உபாசனை பண்ணாதான் வித்யை வரும். பகவான் அனுகிரகத்தினால தான் வித்யை வருமே தவிர ஸ்ரீதரர் சந்தேகம் வந்தவொடனே டிக்ஷனரியை பார்க்கல. மகாபாரதம் எழுதுறார், வியாசர் சொல்றார், விநாயகர் எழுதுறார் இல்லையா? வியாசர் சொன்னார், நான் சொல்றது ஸ்பீடு நீ எழுதுவியான்னார். நான் எழுதுகிற ஸ்பீடு நீ சொல்லுவியான்னார். அவர் சொல்லிட்டே இருக்கார். அவர் ஏதோ வியாசர் மகாவிஷ்ணு இல்லையா? ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கார். அனுஷ்டு சந்தஸ்ல 32 எழுத்துற குருலகு விஞ்ஞானத்தோட லட்சத்துக்கு மேல ஸ்லோகம் போறது. இவர் எழுதுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டார். நீ ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, ஒவ்வொரு ஸ்லோகமும் எழுதும் போது அர்த்தம் தெரிஞ்சுட்டு தான் எழுதணும். சரின்ட்டார். விநாயகருக்கு தெரியாத அர்த்தமா? இங்க் ஆயிட்டா என்ன பண்றது? வேற பேனா மாற்ற முடியுமா? டைம் கிடையாது. தந்தத்தை ஒடிச்சுட்டார், எழுத ஆரம்பிச்சார். இவர் எழுதுற ஸ்பீட்டுக்கு மாமாவான மகாவிஷ்ணுவால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இவர் குட்டி குட்டி டக்கு டக்கு டக்குன்னு ஓடுறவர். விநாயகர் ஸ்பீடு வருமா? குழந்தை கிடுகிடுன்னு எழுதிட்டே இருக்கார். வியாசர் பார்த்தார், சில இடத்துல கடுமையான வியாச கிரந்தின்னு முடிச்சோட ஸ்லோகம் போடுறார். மகாபாரதத்தில் வியாச கிரந்தி ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ். அப்படியே போட உடனே அந்த இடத்துல கொஞ்சம் யோஜனை பண்ணுவார். அதுக்குள்ள கிடுகிடுன்னு 10 ஸ்லோகம் கவனம் பண்ணிடுவார் வியாசர். டக்குன்னு எழுதி முடிச்சிடுவார். ஒரு இடத்துல நமக்கு சந்தேகமா இருந்தா பகவானை உபாசிக்கணும்னு காட்டி கொடுத்தவர் ஸ்ரீதர சுவாமி. அவர் தான் சொல்றார், நிருசிம்ம உபாசனை என்ன தெரிகிறது? வித்யைகள் கிடைக்கணும்னா நிருசிம்மரை உபாசிக்கணும். எந்த லாபத்துக்கும் நிருசிம்மன் தான் நமக்கு காரணம். அப்படிங்கிறது தான் நிருசிம்ம அவதாரத்திலேருந்து நாம் எடுத்துக்கிறோம். பல கட்டங்களில் பிரகலாத சுவாமிக்கு இந்த ஆபத்தையும் நிருசிம்மன் தான் போக்கடிச்சிருக்கார். சத்யம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் ஜாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனः அதிருஷ்யத்தை அத்தியுத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாஜாம் ந மிருகம் ந மானுஷம். ஸ்தம்பத்தில் காட்சி கொடுத்தார். மிருகமும் இல்லை, மனுஷமும் இல்லை, அப்படி ஒரு ரூபம். என்ன, சின்ன மீன்லேருந்து ஆரம்பித்து
மீன், ஆமை, பன்னி இல்லையா, இப்படியே சின்ன சின்ன ஜந்துக்களாக எடுத்துட்ட அவதாரம். மிருகம் முடிஞ்சு மனுஷாவதாரம் ஆரம்பிக்கும் போது பாதி மிருகம் பாதி மனுஷன். ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். கழுத்துக்கு மேல சிம்மம், கழுத்துக்கு கீழே மனுஷமான வடிவம். எதுக்காக அவதாரம்? தன்னுடைய பக்தன், தன்னை உபாசிக்கிறவன் எது சொன்னாலும் பலிக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக. நிசிம்மரை உபாசனம் பண்றவனை விரோதிக்க விடாது. யார் நிசிம்மனை பூஜை பண்றானோ, யார் நிசிம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணிருக்காளோ அவாகிட்ட மட்டும் விரோதமே கூடாது. காரணம் என்னன்னு, அவன் எதை சொன்னாலும் பலிச்சிரும். நல்லதையும் சொல்லுவான், கெடுதலையும் சொல்லுவான். அவன்கிட்ட முடிஞ்சா நட்பு ஏற்படுத்திக்கலாம். அவன் வாக்குனால அனுகிரகம் பண்ணா பலிக்கும். அவன்கிட்ட விரோதம் பண்ணக்கூடாது. காரணம் என்ன? நிசிம்மன் சொல்றார், நான் அவதாரம் பண்ணதே என்னுடைய பிருத்தியன் வாக்குலேந்து வந்ததான வார்த்தையை சத்தியம் பண்றதுக்கு. என்னுடைய சங்கல்பமே அதுதான். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். பிரம்மா என்னுடைய பக்தன், நான் சொன்ன வேலையை பண்றவன். உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்னு நான் தானே பிரம்மாவை நியமிச்சிருக்கேன், என்னுடைய வேலைக்காரன் தானே. அவன் வாக்குலேந்து வந்ததை சத்தியம் பண்ண வேண்டாமா? மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லைன்னா சொல்லியிருக்காரு. அதை சத்தியம் பண்ண வேண்டிய கடமைக்காக நிசிம்மனா வந்தேன். பிரகலாதன் என்னுடைய பக்தன், அவன் வாக்குலேருந்து வந்துடுத்து. இந்த ஸ்தம்பத்துல இருக்கான் நிருசிம்மன்னு சொல்லிட்டான். அவன் வாக்க சத்தியம் பண்ண வேண்டாமா? அதுக்காக உள்ளவோ நான் வரேன். அப்போ நிருசிம்மன் சொல்றார், என்னுடைய முக்கியமான லட்சியம் என்னன்னார், என்னுடைய பக்தன் யாரோ வாக்குலேருந்து வரதெல்லாம் சத்தியம் பண்ணிடுவேன். அவன் மனஸ்கரிச்சு ஆசீர்வாதம் பண்ணினா வார்த்தை பலிச்சிரும். நிஜபிருத்திய பாஷிதம். சனகாதிகள் வாக்குலேருந்து வந்ததான வார்த்தைகளை சத்தியமா பண்ணினார். நாரதருடைய வாக்க சத்தியமா பண்றார். எத்தனையோ பக்தர்கள் தன்னுடைய பக்தனுடைய வாக்க சத்தியமா பண்றேங்கிறார். அம்பாள் சொல்றா இல்லையா, அபிராமி பட்டர் வாக்குலேருந்து வந்த வார்த்தையை சத்தியமாக்குறதுக்காக தாடங்கத்தை கைட்டி போட்டு அமாவாசையை பௌர்ணமையா மாத்தலையா திருக்கடையூர்ல. அவர் சொல்லிட்டார், இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார், சத்தியமாக்கிட்டார். அதுதான் இதையே குறிக்கோளா வச்சுன்னு ஒரு அவதாரம்னா நிசிம்மாவதாரம். ரெண்டாவது, எங்கே சுவாமி கடவுள் எங்க இருக்கான்னு கேட்கிறானே, எங்க பார்த்தாலும் இருக்காங்கிறத நிரூபணம் பண்றதுக்கு இன்னைக்கும் இருக்கேங்கிறார் சுவாமி. எப்படியும் வருவாரு, இப்படிதான் இல்லை, மனுஷனா தான் வருவார்னு இல்லை, மிருகமா தான் வருவார்னு இல்லை, காத்து வடிவில் வருவார், நெருப்பு வடிவில் வருவார், பூமி வடிவில் வருவார், ஆகாச வடிவத்தில் வருவார். மிருகங்கள், பட்சிகள், மனுஷர்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் பகவான் வரலாமே. நிசிம்மம் எந்த ரூபத்திலையும் வரும். நகத்தையே ஆயுதமா வச்சுன்னு வந்திருக்குன்னா எப்படியும் வருமே. அதனால வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத்தை அத்தியுத ரூபமுத்வகன்னு, அத்தியுதமான ரூபத்தை எடுத்துட்டு ஸ்தம்பத்திலேருந்து வெளியில வந்தார் இல்லையா. அப்படி நிசிம்ம ரூபம் வந்த உடனே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினா. உக்ரமான ரூபத்தை பார்த்து லோகமே கதி கலங்கித்து. உக்ரமான ஸ்வரூபத்தோட வந்து ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணினார். பகவானே எழுத்தா மாதிரி வந்து நிற்கிறான். ஹிரண்யகசிபு சரணம்னு காலில் விழமாட்டானோ, விழலையே எழுத்து சண்டை போட்டார். விட்டில் பூச்சிகள்லாம் நெருப்பை தேடி வந்து தீபத்தில் விழறா மாதிரி ஹிரண்யகசிபு தன்னாலேயே வந்து நிசிம்ம ஒத்துக்கிட்ட விழுந்தான். பிடிச்சி அவனை சம்ஹாரம் பண்ணி உக்ர நிசிம்மரா காட்சி கொடுத்தார். எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணினா, பிரம்மாதி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா. கோபத்தை அடக்க முடியல. நிசிம்மத்தை மலையேற்றுறது கஷ்டம், ஆரம்பிச்சு வச்சுலாம் முடிக்கிறது கஷ்டம், கொஞ்ச நாளி தான் ஆகும். இதோ வந்துட்டேன். ஒருத்தருமே மலையேற்ற முடியல சுவாமிய. சாட்சாத் ஸ்ரீ பிரேஷிதா ஏன, மகாலட்சுமி அழிச்சின்னு வந்து நீங்க சொல்லுங்கோ, கொஞ்சம் சாந்தமாக சொல்லுங்கோ, ஆத்துக்கார கோபத்தை யார் தணிக்கிறது? ஆத்துக்காரிக்கு தான் அந்த சக்தி இருக்கு. அதனால மகாலட்சுமியை போய் அழிச்சின்னு வந்தா தேவர்கள்லாம். நீங்க தான் பார்த்து உங்க மாமாவுடைய கோபத்தை தணிக்கணும். அவன் அங்கேருந்து வந்து பார்த்தா எனக்கே பயமா இருக்கேன்ட்டா. கிட்டக்க போனா எனக்கும் சிரமம் வரும். பிரகலாதன் அமிச்சா, தாத பிரசமஜோ பேஹி, கிட்டக்க போ அப்பா கிட்டேன்னா. குழந்தை அப்பா கிட்ட போற மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து வந்து மெதுவா மடியில உட்கார்ந்துன்றது. குழந்தையை பார்த்த உடனே நிசிம்மமானது சந்தோஷத்தை அடைஞ்சது. ஸ்திரீகளை பார்த்து, பத்னிகளை பார்த்து பயங்கர வடிவம் இல்லையே நிசிம்மம். குழந்தைகளை பார்த்தா அனுகிரகம் பண்ணும், எந்த பயம் வராது.
குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ற தெய்வம் தான் நிருசிம்மம். தெரிகிறதே, பெரிய படிச்ச படிப்புலாம் நிறைய படிச்ச தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா மயங்கலையே. என்னென்னையோ புஷ்ப வருஷம் பண்ணினா டான்ஸ் எல்லாம் ஆடி பார்த்தா அப்சரஸ்திரிகள்லாம் பாட்டெல்லாம் பாடி பார்த்தார் கந்தர்வர்கள், யாருக்கும் மயங்கலையே. எல்லாம் அந்த உக்ர நிருசிம்மங்கிற தன்மையிலேருந்து மாறலையே. சின்ன குழந்தை கிட்டக்க போச்சோ தன்னால கிருன்னு இறங்கிடுது. உக்ரத்தன்மை இறங்கி சாந்தத்தன்மை வந்து மகாலட்சுமியை உடனே அழிச்சுன்னு வந்துட்டா. எல்லாரும் உங்க ஆத்துக்காரர் சாத்வீகமாயிட்டார், வாவா கிட்டக்க பக்கத்திலேயே வந்து மடியில் உட்காத்தி வச்சுட்டார். ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் மன்யேன சிந்து தனஜாம் அவலம்பிய திஷ்டன்னு வாமேதரேன வரதாபஜ பத்ம சின்னம் லக்ஷ்மீ நரசிம்ம மமதேஹி கராவலம்பம். ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், இன்னொரு கையினால் சிந்து தனையேன்னு சொல்லக்கூடியதான பால்கடல்லேன்னு உரிச்சதான மகாலட்சுமி மலையரசி மகள், மலைமகள். அவளை ஆலிங்கனம் பண்ணிண்டு அந்நேன சிந்து தனஜாம் அவலம்பிய திஷ்டன்னு ஒரு கையில் வரதஹஸ்தம், ஒரு கையில் அபயஹஸ்தத்தோடு காட்சி கொடுக்குறார். வரதாபஜ ஹஸ்தபத்தம் அப்படிப்பட்ட ஸ்ரீ நரசிம்மர் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லப்பட்ட பிரகாரம் நரசிம்ம ஜெயந்தி புண்ணிய காலத்தில் இந்த இடத்துல எல்லாரும் வந்து நரசிம்மனுடைய பெருமைகளை கேட்டு ஆனந்தத்தை அனுபவித்தவங்க எல்லாருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் கிருபை பூர்ணமாக கிடைக்கட்டும். தொடர்ந்து சத்சங்கத்தில் ஈடுபட்டு இதில் வந்துண்டவர்கள், கலந்துக்கணும்னு நினச்சவர்கள், இதை ஏற்பாடு செய்தவர்கள், இதற்கு உபகாரம் பண்ணவர்கள் எல்லாருக்கும் நரசிம்மம் வந்து அனுகிரகம் பண்ணட்டும். அசோகையர் குடும்பமானது நரசிம்மத்தை கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கு. தொடர்ந்து நரசிம்மத்தை உபாசிக்கிறதுக்கு அவர்களும் உபாசிக்கிறார்கள். பல பேர்களையும் ஆஸ்திகமாக ஈடுபடுத்தக்கூடிய குடும்பமாக இருக்குது. அவர்களுக்கும் நரசிம்மத்தினுடைய அனுகிரகம், லட்சுமி நரசிம்மனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கட்டும். வழக்கப்படி நடந்துட்டுருக்கு பல வருஷமாக இந்த இடத்துல. பல பேர்கள் தொடர்ந்து வர்றவாளும் இருக்கா. இந்த வருஷமும் அவர் வந்து இதே மாதிரி நரசிம்மரை பற்றி சொல்லணும், இந்த மாதம் இதே மாதிரி சொல்லணும்னு ஏதோ சொன்னார் அவர் ஒரு 15 நாள் முன்னாடி. என்ன சொன்னாலும் எனக்கு மறந்தே போயிடுது. ஏன்னா அவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ 10-15 ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணிட்டேன்னா உண்மையாகவே என்னென்னு எனக்கு மறந்து போயிடுது. ஏதோ நான் வருஷம் இப்படி வந்து உட்காருவேன், என்ன தோணித்தோ சொல்லுவேன். அவர் பாலாஜி மாமாவுக்கும் தெரியும் என்னன்னு எனக்கு தோணித்தோ சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த தடவை என்னமோ அவள் ஆஹ்வானம் பண்ண நேரம் வந்து ஆஹ்வானம் பண்ணுவாள். எவ்வளோ மரியாதை பாருங்க. தம்பதிகளாக வந்து தாம்பூலத்தோடு கொடுத்து அவசியம் வாங்குவோன்னு சொல்லிட்டு வருவாள். அப்படி வந்தபோது சொன்னார், நீங்கள் இதே மாதிரி விஷயங்களை சொல்லணும்னு ஏதோ சொன்னார். எனக்கு உண்மையாகவே அது ஞாபகம் இல்லை. அதனால என்ன அதுக்கப்புறம் நேற்றுக்கு கொண்டு நான் 51 பிரவச்சனத்துக்கு போயிட்டு வரேன். என்ன விஷயம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உட்கார்ந்த கொண்டு தான் என்னமோ விஷயமா சொல்ல போகிறார். அதனால நரசிம்மருடைய மேஜிக்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ அனுகிரகம் பண்ணுறது தான் மேஜிக். இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணாலே இதுதான் மேஜிக், வேற என்ன. ஆதிசங்கருக்கு இவ்வளோ அனுகிரகம் பண்ணார்னு சொன்னமே, இதுக்கு மேலே மேஜிக் உண்டா? ஒரு ஆச்சரியமாக ஒரு சம்பவம் நடக்கிறதுனா நரசிம்மத்தினுடைய அனுகிரகம் தானே. பிடிச்சின்ற நெருப்பு அணையிறது அப்படின்னா நரசிம்மம் தானே. திடீர்னு நெருப்பு பிடிச்சிக்கிறது, காப்பாளிக்க வெட்ட வந்தான், அவனை சம்பாரம் பண்ணுறார் அப்படி, இது எல்லாமே ஆச்சரியம் தானே. ஒருத்தருக்கு சாமி வருது, பத்மபாதர் ரொம்ப சாத்வீகம், ஞானி, பிரம்மத்தை உபாசிக்கிறவர், வேதாந்த சாஸ்திரம் வாசிச்சவர், அவருக்கு ஒரு சுவாமி வந்து படாட்டோமா ஆடி ஒருத்தனை அடிக்கிறார், உதைக்கிறார், சம்மாரம் பண்ணுறாருன்னா இது தான் மேஜிக்கு, நரசிம்மர் பண்ணுற மேஜிக். அதனால் நரசிம்மனுடைய அனுகிரகத்தை தான் மேஜிக்குன்னு நாம் சொல்கிறோம். நரசிம்மருடைய அனுகிரகம் பூர்ணமாக எல்லாருக்கும் கிடைச்சி தொடர்ந்து சத்சங்கள் நடந்து எல்லாருக்கும் க்ஷேமத்தை கிடைக்கணும்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதயே. ஒரே ஒரு அந்த ஸ்லோகத்தை ஒண்டி நான் சொல்கிறேன், ஒரு எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. 2-3 ஆவர்த்தி நரசிம்மம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுவோம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். நரசிம்மத்தை கண்டே பயப்படப்படாதுன்னு நரசிம்ம ஸ்லோகத்தை கண்டு பயப்படுறேல, இறஞ்சி சொல்லுங்க, பயப்படாதீங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்ஹம் பீஷணம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்
ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं जानकीकान्तस्मरणं सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय तत्सम्भूतं भूतं चित्रः केतुः प्रभानाभान् सम्भाणे ज्योतिष्मागस्तेजस्वानाथभग्गस्तपन्नभितपन्ने रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः लक्ष्मीनृसिंहः प्रीयताम् दीर्घायुष्यमस्तु दीर्घसुमङ्गला भव सर्वाभीष्टसिद्धिरस्तु வரேன். எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா, எங்கள் பக்கத்தாம் இந்த மாதிரி நிறைய பேர் கூட்டிகிட்டு வருது. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் போய் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுவே பெரிய விஷயமா இருக்குது. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அதனால தான் நான் கூப்பிடுவேன். அவளை கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்பா. யார் வேணால் எல்லாரையும் கூப்பிடலாம், யாருக்கு வேணால் எல்லா அனுகிரகமும் கிடைக்கட்டுமே, அப்படி தான் இருக்கணும். வர முடியாதவாளுக்கும் நம்ம இங்கேருந்து ப்ரே பண்ணுவோம். அது ஸோ ஹாப்பி. மாமாவோட அனுகிரகம் இது மாதிரி ஒரு வருஷம் நமக்கு கிடச்சின்னு இருக்கு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். அண்ட் நரசிம்மரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் எல்லா வருஷமும் கிடைக்கணும், எப்பவுமே இருக்கணும் நம்மளோட. ரொம்ப இது எல்லோரும் இது முடிஞ்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு. ஆஃப்டர் த பிரசாதம் ஆல் கேன் லீவ்.